வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பொதுத்தமிழில் யூனிட் 7ல் டிகே சிதம்பரனாரிலிருந்து நாமக்கல் கவிஞர் வரைக்கும் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டா இந்த யூனிட் 7 ஃபுல்லாக முடிஞ்சிடும். நம்ம இந்த வீடியோவில் ஓல்ட் அண்ட் நியூ சமச்சீர் புக்கில் எங்கெங்கே இவங்களை பற்றின கண்டென்ட் இருக்கோ அதெல்லாம் ஒன்றா தொகுத்து கொடுக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பாவேந்தர் வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் டிகேசியிலிருந்து பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு 11th நியூ தமிழ் புக்கில் சான்றோர் சித்திரம் அப்படின்னு ஒவ்வொரு இயல் முடிஞ்ச பாட்டியும் ஒரு சில தலைவர்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க. அதில் மட்டும்தான் டிகேசி அவங்கள பற்றி இருக்குது. இதில் பார்ப்போம். இதில் என்னென்னா ரசிகமணி டிகே சிதம்பரநாதர் இவரோட காலம் 1882 to 1954. இதுக்கு முன்னாடி என்னென்னா குரூப் 1 எக்ஸாம் வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க. ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஜூன் 15ஆம் தேதி நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குரூப் 1 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இனிமேட்டு இது வரைக்கும் ரொம்ப மெதுவாக படிச்சுட்டு இருந்திருந்தா கூட இனிமேட்டு நல்லா ஃபோர்ஸாக படிங்க. குரூப் 1 எக்ஸாமுக்கு எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ரசிகமணி டிகே சிதம்பரநாதர் 1882 to 1954. தமிழில் எல்லாம் உண்டு தமிழன் கவிச்சுவைக்கு ஈடுமில்லை இணையுமில்லை. தமிழால் அறிவியல் மட்டுமன்று அனைத்து இயல்களையும் கற்க முடியும் என சான்றுகளுடன் எடுத்து சொன்ன பெருந்தகை ரசிகமணி டிகே சிதம்பரநாதர். இவர் தனது இலக்கிய ரசிகத்தன்மையால் தமிழுக்கும் தமிழருக்கும் புத்துணர்வு ஊட்டியவர். டிகேசியின் வீட்டு கூடத்தில் வட்ட வடிவமான தொட்டிக்கட்டில் ஞாயிறுதோறும் மாலை 5 மணிக்கு கூடிய கூட்டம் இலக்கியத்தை பற்றி பேசியது. அவ்வமைப்பு வட்டத்தொட்டி என்றே பெயர் பெற்றது. டிகேசி இலக்கியங்களின் நயங்களை சொல்ல சொல்ல கூட்டத்தில் உள்ள அனைவரும் தங்களை மறந்து இலக்கியத்தில் திளைப்பர். தமிழின் இனிமை என்பது மட்டும் அவர்கள் உள்ளங்களில் நிறைந்திருக்கும். வழக்கறிஞராக தொழில் புரிவதை விட தமிழ் இன்பத்தில் திளைப்பதையே டிகேசி விரும்பினார். இவர் பார்த்தீங்கன்னா வழக்கறிஞராகவும் இருந்திருக்காரு. தமிழ் கலைகள், தமிழ் இசை, தமிழ் இலக்கியம் ஆகியவற்றின் சுவையையும் மேன்மையையும் தனித்தன்மையையும் எடுத்து சொன்னார். கடிதங்களிலும் அவற்றையே வியந்து எழுதினார். அவர்தம் கடிதங்கள் இலக்கிய தரம் கொண்டு புதிய இலக்கிய வகையாகவே கருதப்பட்டன. இதய ஒளி, கம்பர் யார் முதலான நூல்களும் முத்தொள்ளாயிரம், கம்பராமாயணம் ஆகியவற்றுக்கு எழுதிய உரையும் அவர்தம் இலக்கிய நுகர்வு கடலின் சில அலைகள் எனலாம். சென்னை மாநில மேலவையின் உறுப்பினராகவும் அறநிலையத்துறையின் ஆணையராகவும் திகழ்ந்த டிகேசி இயற்றிய இலக்கிய ஒளி தமிழ் அழகியலை வெளிச்சப்படுத்தியது. இதில் நம்ம என்ன கவனிக்க வேண்டியது இருக்குதுன்னா, இதய ஒளி கம்பர் யார் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு. இதய ஒளி கம்பர் யார், அப்புறம் முத்தொள்ளாயிரம் கம்பராமாயணத்துக்கு உரை எழுதியிருக்கிறாரு. சென்னை மாநில மேலவையின் உறுப்பினராகவும் அறநிலையத்துறையின் ஆணையராகவும் இருந்திருக்காரு. சென்னை மாநில மேலவையின் உறுப்பினர் ப்ளஸ் அறநிலையத்துறை ஆணையராகவும் இருந்திருக்காரு. இதுதான் டிகேசி பற்றின கண்டென்ட். பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிறது அப்படின்னா இதுதான். இவரை பற்றி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவிமணி பற்றின ஒரு கொஸ்டின். அதாவது கவிமணியின் பாடல்கள் எல்லாம் வாடாத கற்பக பூச்செண்டு அப்படின்னு என்று கூறியவர் யார் அப்படின்னா டிகே சிதம்பரனார் அப்படின்னு ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும்தான் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில். நீங்கள் இந்த கொஸ்டின் பார்த்துக்குங்க. இந்த கண்டென்ட் வந்து டிகேசி பற்றி இங்கே தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு குன்றக்குடி அடிகளார் அவரை பற்றின கண்டென்ட் பார்த்தீங்கன்னா நியூ 7th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 3ல் பார்த்தீங்கன்னா ஒப்புரவு நெறி அப்படிங்கிற லெசன் பார்த்தீங்கன்னா குன்றக்குடி அடிகளார் அவரோட கருத்துக்களை தான் இந்த ஒப்புரவு நெறி அப்படிங்கிற லெசனாக கொடுத்துருப்பாங்க. இந்த லெசனை நீங்கள் ஒன்ஸ் அப்படியே ரீட் பண்ணிக்கிங்க. இதில் பார்த்தீங்கன்னா நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் எனும் பொது உடைமை நெறியே திருவள்ளுவரின் வாழும் நெறி. ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் எனும் பொது உடைமை நெறியே திருவள்ளுவரின் வாழும் நெறி. நெக்ஸ்ட்டு பாவேந்தர் பாரதிதாசனும் உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்றார். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்றவர் பாவேந்தர் பாரதிதாசன் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இது நோட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும் கூறுவது தமிழ் மரபு. வறுமையை பிணி என்றும் செல்வத்தை மருந்து என்றும் கூறுவது தமிழ் மரபு. செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பேம் எனினே தப்புன பலவே புறநானூறு.
நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஊரணி நீர் நிறைந்து அற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு உலகினர் விரும்புமாறு உதவி செய்து வாழ்பவரது செல்வமானது ஊரணியில் நீர் நிரம்பிய நீர் போல பலருக்கும் பயன்படும். பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண்படின். நற்பண்பு உடையவரிடம் செல்வம் சேர்வது ஊருக்குள் பயன் தரும் மரத்தில் பழங்கள் பழுத்திருப்பதை போன்றது. அதாவது ஒப்புரவு நெறி அப்படின்னா எல்லாத்துக்கும் உதவி செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த லெசன் மூலமாக சொல்லியிருப்பாங்க. இதில் நூல்வெளியில் குன்றக்குடி அடிகளார் பற்றி கொடுத்துருக்காங்க. என்னன்னா, மக்கள் பணியையே இறைவன் பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் தவத்திரு குன்றக்குடி அடிகளார். குன்றக்குடி திருமடத்தின் தலைவராக விளங்கிய இவர் தமது பேச்சாலும் எழுத்தாலும் இறை தொண்டும் சமூக தொண்டும் இலக்கிய தொண்டும் ஆற்றியவர். திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர். நாயன்மார் அடிச்சுவட்டில் குறட்செல்வம், ஆலயங்கள், சமுதாய மையங்கள் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். அருளோசை, அறிக அறிவியல் உள்ளிட்ட சில இதழ்களையும் நடத்தியுள்ளார். குன்றக்குடி அடிகளார் நடத்தின இதழ்கள் அப்படின்னா அருளோசை, அறிக அறிவியல். ஒப்புரவு நெறி எனும் தலைப்பில் அடிகளார் கூறியுள்ள கருத்துக்கள் நம் பாடப்பகுதியில் தொகுத்து தரப்பட்டுள்ளன. இவரை பற்றின ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்னன்னா, கவிஞர் முடியரசனுக்கு பட்டம் கொடுத்தது யாருன்னா அந்த குன்றக்குடி அடிகளார் தலைமையில் தான் பார்த்தீங்கன்னா கவியரசு அப்படிங்கிற பட்டம் முடியரசனுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த கொஸ்டின் தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இவரை பற்றி இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த சமயங்களின் பொது நீதி குன்றக்குடி அடிகளார். இது பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஓல்டு சமச்சீர் புக்கில் துணைப்பாடமாக கொடுத்துருப்பாங்க. இந்த லெசனை ஜஸ்ட் ஒன்ஸு நீங்கள் ரீட் பண்ணிக்கிங்க. இதில் எதுவும் கேட்குற மாதிரி இல்லை. நீங்கள் இந்த சமயங்களின் பொது நீதி இந்த நூல் குன்றக்குடி அடிகளார், இதை மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சமயங்களின் பொது நீதி குன்றக்குடி அடிகளார். நெக்ஸ்ட்டு கவிஞர் கண்ணதாசன் பற்றி இனிமேட்டு பார்க்கலாம். கவியரசு கண்ணதாசன் 5000க்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்களை இயற்றியுள்ளார். சிறுகூடல்பட்டி எனும் சிற்றூரில் 1927ஆம் ஆண்டு கண்ணதாசன் பிறந்தார். தமிழக அரசின் அரசவை கவிஞராக திகழ்ந்தார். இவரின் இயற்பெயர் முத்தையா. இவர் 1981ஆம் ஆண்டு இயற்கை எய்தினார். இவருக்கு காரைமுத்து புலவர், வணங்காமுடி, பார்வதிநாதன், ஆரோக்கியநாதன், கமுகப்பிரியா என புனைப்பெயர்கள் பல உண்டு. இதில் பார்த்தீங்கன்னா இது அப்படியே கொடுத்துருப்பாங்க. என்னென்னா பொருளுணர்ந்து முறைப்படுத்தி பத்தி அமைத்து எழுதுக அப்படின்னு ஒரு லெசனுக்கு பின்னாடி புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க. இதில் கண்ணதாசன் பற்றின செய்திகள் கொடுத்துருப்பாங்க. அதுதான் இது ஓல்டு சமச்சீர் புக். நெக்ஸ்ட்டு கண்ணதாசன் கவி இன்பம் அப்படிங்கிற ஒரு லெசன். உலகுக்கு உயிர்ப்பாற்றலை வழங்கும் ஞாயிறு ஒருபோதும் மறைவதில்லை. அதனை போன்றே இலக்கிய வளம் கொளிக்கும் மொழிகளிலும் உயிர் துடிப்புள்ள கவிஞர்கள் இடையராது தோன்றுகிறார்கள். அவர்கள் அம்மொழிகளின் விழிகளுக்கு ஒளியூட்டி வருகிறார்கள். அவர்கள் வாழும் காலச்சூழலுக்கேற்ப தத்தம் கவிதைகளை படைத்து காலத்தை வென்று நிலைத்து நிற்கின்றார்கள். 20ஆம் நூற்றாண்டு தமிழ் கவிஞர்களின் வரிசையில் தனக்கென்று தனி முத்திரையை பதித்தவர் கவியரசு கண்ணதாசன். எளிய சொற்களை கொண்டு உள்ளத்தை மகிழ்விக்கும் பாடல்களை இயற்றிய பெருமை கண்ணதாசனுக்கு உண்டு. தமிழ் உணர்வு செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன், வண்ண சந்தத்திலே கவிதை சரம் தொடுப்பேன் என தமிழ் கவிதை எழுதத் தொடங்கி தமிழ் தாயின் மீது கொண்ட பற்றினால் கதிர்வெடித்து பிளம்பு விழ கடல் கொதித்து சூடேற்ற முதுமை மிகு நிலப்பரப்பில் முதற்பரப்பு தோன்றிவிட நதி வரும் முன் மணல் வரும் முன் நலம் வளர்ந்த தமிழனங்கே என நெக்குருகி தமிழ்தாயின் பழமையை பறைசாற்றுகிறார். நெக்ஸ்ட்டு வாழ்வியல் சிந்தனை. வாழ்க்கையும் வாழ்க்கையை பற்றிய சிந்தனைகளுமே கவிதைக்குரிய பொருள்களாம். இன்பம் துன்பமும் நிறைந்தவைதாம் வாழ்க்கை. இரண்டினையும் ஏற்கும் மன உறுதி பெறுவதே அமைதியான வாழ்வுக்கு வழி. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். இப்பாடலில் உள்ள நம்பிக்கை நமக்கு உரம், அறிவுக்கு வழித்தடம் என்று அழுத்தமாக பதிவு செய்கிறார் கண்ணதாசன். பசுமை மாறா நினைவு. பள்ளி கல்லூரி கல்வியை முடித்து செல்லும் காலத்தில் மாணவர்களுக்காக நடத்த பெறும் விடைபெறு விழாவில் கலந்து கொள்வோர் அனைவரையும் நெகிழ வைக்கும் பாடலை கண்ணதாசன் இயற்றியுள்ளார்.
பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித் திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம், நாம் பறந்து செல்கின்றோம். எந்த ஊரில் எந்த நாட்டில் என்று காண்போமோ. நெக்ஸ்ட்டு குழந்தை. குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி மழலை மொழி பேசும் குழந்தையே ஒரு கவிதை. அக்குழந்தையை உவமிக்கும் கண்ணதாசனின் அழகான பாடலை பாடி மகிழலாம். முத்தான முத்தல்லவோ, மிதந்து வந்த முத்தல்லவோ, கட்டான மலரல்லவோ, கடவுள் தந்த பொருளல்லவோ, சின்னஞ்சிறு சிறகு கொண்ட சிங்கார சிட்டல்லவோ, செம்மாதுளை பிளந்து சிரித்து வரும் சிரிப்பல்லவோ, மாவடு கண்ணல்லவோ, மைனாவின் மொழியல்லவோ. நெக்ஸ்ட்டு பொது உடைமை. சுரண்டல் வறுமை ஆகியன நீங்கவும் சமத்துவம் ஓங்கவும் பொதுமை உணர்வே ஏற்றது என்பதை கண்ணதாசன் வலியுறுத்தியுள்ளார். எல்லாருக்கும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும், வல்லான் பொருள் குவிக்கும் தனியுடைமை நீங்கி வரவேண்டும் திருநாட்டில் பொது உடைமை. இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருப்பாங்க இந்த பாட்டு. கவிதைகளில் சொல்லப்படும் கருத்துக்களை காட்டிலும் அக்கருத்துக்களை வெளிப்படுத்த கவிஞனின் கையாளும் முறைகளும் இன்றியமையாதன. கவிதை நடை என்பது கவிதையின் பொருளிலும் அதனை வெளிப்படுத்தும் மொழியிலும் அமைந்துள்ளது. ஓசை நயம். உழவர் பெருமக்களின் இல்லத்தே எழுகின்ற பல்வேறு ஓசைகள் இயல்பு தொடையையும் இசை நயமும் ஒத்துழைக்கின்றன. காலை மணியோசை, களத்து மணி நெல்லோசை, வாழை இலையோசை, வஞ்சியர் கை வலையோசை, தாளை மடலோசை, தாயார் தயிர் மத்தோசை, கோழி குரலோசை, குலவியர்வாய் தேனோசை. ஓசை எனும் சொல்லை பலமுறை பயன்படுத்தி பொருள் நயமும் ஓசை இனிமையும் பொருந்துமாறு கவிஞர் பாடியுள்ளார். சொல்லாட்சி. கவிதைக்கு மூலப்பொருள் சொற்கள். இனிய தமிழ் சொற்களாகிய மணிகள் கவிஞர்களால் கையாளப்படும் பொழுது அவை பட்டை தீட்ட பெற்று ஒளி வீசுகின்றன. இத்தகைய சொல்லாட்சிகளை கண்ணதாசனின் கவிதைகளில் காணலாம். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும், நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். கண்ணதாசன் படைப்புகளும் சிறப்புகளும். முத்தையா என்ற இயற்பெயர் கொண்ட கண்ணதாசன் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிறுகூடல்பட்டி எனும் சிற்றூரில் 24/6/1927 அன்று பிறந்தார். பெற்றோர் சாத்தப்பன் விசாலாட்சி ஆவார். கண்ணதாசன் கவிதைகள் பல தொகுதிகளாக வெளிவந்துள்ளன. அவர்தம் திரைப்பட பாடல்கள் நூல் வடிவம் பெற்றுள்ளன. ஆட்டனத்தி, ஆதிமந்தி, மாங்கனி, கள்ளக்குடி மகாகாவியம், இயேசுகாவியம் முதலியன அவர் படைத்த நெடுங்கவிதை நூல்கள். ராசதண்டனை என்பது கம்பர் அம்பிகாவதி வரலாற்றை அடிப்படையாக கொண்டு அவர் படைத்த இனிய நாடகம். ராசதண்டனை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கம்பர் அம்பிகாவதி வரலாற்றை அடிப்படையாக கொண்டு கண்ணதாசன் எழுதின ஒரு நாடகம்தான் ராசதண்டனை. ஆயிரம் தீவு அங்கையர்கண்ணி, வேளங்குடி திருவிழா முதலிய பல புதினங்களையும் கண்ணதாசன் படைத்திருக்கிறார். அவர் எழுதிய 20க்கும் மேற்பட்ட புதினங்களில் சேரமான் காதலி சிறந்த வரலாற்று புதினமாகும். அதற்கு சாகித்ய அகாதமியின் பரிசு கிடைத்துள்ளது. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். கண்ணதாசனின் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் எதுனா சேரமான் காதலி. கண்ணதாசன் தென்றல், முல்லை, கண்ணதாசன் தமிழ்மலர் முதலிய இதழ்கள் தொடங்கி அவற்றுக்கு ஆசிரியராக இருந்து சிறந்த இதழ் பணி ஆற்றியுள்ளார். கவிதையிலும் உரைநடையிலும் சொற்பொழிவிலும் திரைப்படத்துறையிலும் தமக்கென ஒரு புதிய வழியினை வகுத்து கொண்டு தலை நிமிர்ந்து நின்றவர் கண்ணதாசன். அவர் தம் கவிதைகளால் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை அப்படி சொன்னவர் கண்ணதாசன். நான் நிரந்தரமானவன், இதுவும் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை, கண்ணதாசன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது 11th ஸ்டாண்டர்ட் ஓல்டு சமச்சீர் புக்கில் கண்ணதாசனோட கவிதை கொடுத்துருப்பாங்க. என்னென்னா விடுதலை விளைவித்த உரிமை. கட்டற்று வானிலே தவழ்கின்ற காற்றினை கைது செய்தாரும் இல்லை, காலமாங்கிழவனை ஞாலமோ கடவுளோ கடுஞ்சிறை வைத்ததில்லை, மொட்டின்று வந்து வெண்மலராகு முல்லையை மூடி வைத்தாரும் இல்லை, மூவாத ஞாயிறும் வெண்ணிலா மீன்களும் முள்சிறை பட்டதில்லை, தட்டின்றி வையகம் தந்ததோர் உரிமையை தடை செய்யல் முறைமையாமோ, தாயகம் தாயாகதுள்ளவர் கழித்துள்ள தர்மத்தை மறுக்கலாமோ, வெட்டுங்கள் தலையினை என்ற ஓர் குரலிலே வீழ்ந்ததே அடிமை எண்ணம், விடுதலை விடுதலை என்னுமோர் இசையிலே விளைந்ததே உரிமை எண்ணம்,
அடிமைகள் எங்கெல்லாம் இருப்பினும் அன்னவர் கானந்தம் தருவதோர் நாள். ஆதிக்க வெறியர்தம் காலிலே வதிப்பவர் கரமெல்லாம் வழங்குமோர் நாள். மிடிமையும் அச்சமும் வீழுமோர் நாளதே விடுதலை விளக்குமோர் நாள். வியத்தகும் இந்திய துணைக்கண்ட மக்தையே வீருடன் பெற்றதோர் நாள். குடிகளும் மொழிகளும் இனங்களும் பல்வகை குவியும் இக்கண்டமுற்றும் கூட்டுறவொன்றினால் வாழுமே யல்லாது கொடுமையால் வாழ்வதில்லை. அடிமை என்றொருவரும் எண்ணாத வகையிலே அவரவர் உரிமை காத்து ஆக்கிவிடும் உறவினை அமைத்திடும் நாளினை அன்பினார் கொண்டு சேர்ப்போம். கவியரசு கண்ணதாசன். மாற்றம் எனது மானிட தத்துவம் என்று பாடிய கவியரசர் கண்ணதாசன் சிறுகுடற்பட்டியிலே தோன்றிய பாட்டுப்பறவை. மாற்றம் எனது மானிட தத்துவம் என்று பாடிய கவியரசர் கண்ணதாசன் சிறுகுடற்பட்டியிலே தோன்றிய பாட்டுப்பறவை. பட்டி தொட்டிகளில் எல்லாம் தமது திரைசை பாடல்களால் புகழ் பூத்த கவிஞர். பழந்தமிழ் இலக்கியத்தின் உயிர்ச்சாரத்தை எல்லாம் தமது பாடல்களிலே எடுத்தாண்டவர். தமிழக அரசின் அரசவை கவிஞராக விளங்கியவர். சாத்தப்பன் விசாலாட்சி என்பாருக்கு மகனாக 24/6/1927 பிறந்தவர். முத்தையா என்ற பெயரையே கண்ணதாசன் என்று மாற்றிக்கொண்டவர். தென்றல் திரை, சண்டமாருதம், முல்லை, கண்ணதாசன் ஆகிய இதழ்கள் ஆசிரியராக விளங்கினார். 5000க்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்களை எழுதி புகழ் பெற்றார். இவருடைய கவிதைகள் கண்ணதாசன் கவிதைகள் என்ற பெயரில் பல தொகுப்புகளாக வெளிவந்துள்ளன. அர்த்தமுள்ள இந்து மதம் எனும் கட்டுரை தொடர்களும் இயேசுகாவியம் எனும் நூலும் இவர் புகழை என்றும் நிலைநிறுத்தும். மத்திய மாநில அரசுகளின் விருதுகளையும் சாகித்ய அகாதமி பரிசினையும் அண்ணாமலையரசர் நினைவு பரிசினையும் பெற்றவர். 17/10/1981 இயற்கை எய்தினார். இதில் அறிஞர் பொருள் இலக்கண குறிப்பெல்லாம் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு இது நியூ சமச்சீர் புக்கிலேருந்து கவிதை பேழை. உலக மக்கள் சாதி, மதம், மொழி முதலியவற்றால் பிரிந்துள்ளனர். இப்பிரிவினைகள் காரணமாக மக்களிடையே முரண்பாடுகளும் மோதல்களும் ஏற்படுகின்றன. எல்லாரிடமும் அன்பு காட்டி அமைதியையே வாழ்வியல் நெறியாக கொண்டு வாழ்ந்தால் உலகம் உயர்வடையும். இவ்வுண்மைகளை இயேசுகாவியம் வழி அறிவோம். சாந்தம் உடையோர் பேறு பெற்றோர் என தத்துவம் சொன்னார். இந்த தாரணி முழுவதும் அவர்களுக்கு உரியது. தலைவர்கள் அவர் என்றார். மாந்தரின் வாழ்வில் தேவைப்படுவது சாந்தம்தான் என்றார். அது மண்ணையும் ஆளும் விண்ணையும் ஆளும் மகத்துவம் பார் என்றார். சாதிகளாலும் பேதங்களாலும் தள்ளாடும் உலகம் அது தர்மம் ஒன்றை நம்பிய பிறகே அடங்கிவிடும் கலகம். ஓதும் பொருளாதாரம் தனிலும் உன்னத அறம் வேண்டும். புவி உயர்வும் தாழ்வும் இல்லாதன வாழ்வினை பெற வேண்டும். இரக்கம் உடையோர் பேறு பெற்றோர் என இயேசுபிரான் சொன்னார். அவர் இரக்கம் காட்டி இரக்கத்தை பெறுவர், இதுதான் பரிசு என்றார். வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம். அவர் தூய மனதில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம். தமையும் வாட்டி பிறரையும் வாட்டும் சண்டை சச்சரவு தினம் தன்னாடு என்றும் பிறர் நாடு என்றும் பேசும் பொய்யுறவு. இமைக்கும் போதில் 1000 போட்டி, எத்தனை வீண் கனவு. தினம் இவை இல்லாத அமைதிகள் செய்தால் இதயம் மலையளவு. கண்ணதாசன். இது பார்த்திங்கன்னா இயேசுகாவியத்திலிருந்து இந்த பாட்டு கொடுத்துருக்காங்க. சொல்லும் பொருளும். சாந்தம் அமைதி, மகத்துவம் சிறப்பு. மகத்துவம் அப்படின்னா சிறப்பு. பேதங்கள் வேறுபாடுகள். தாரணி உலகம். தத்துவம் உண்மை. இரக்கம் கருணை. பாடலின் பொருள். தம் சீடர்களுக்கு அறிவுரை கூற எண்ணிய இயேசுநாதர் ஒரு குன்றின் மீது ஏறி நின்று பேசத் தொடங்கினார். சாந்தம் எனும் அமைதியான பண்பு கொண்டவர்கள் பேறு பெற்றவர்கள். இந்த உலகம் முழுவதும் அவர்களுக்கே உரியது. அவர்களே தலைவர்களாவார் என்ற உண்மையை இயேசுநாதர் கூறினார். மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது பொறுமை. அது மண்ணையும் விண்ணையும் ஆட்சி செய்யும் பெருமையுடையது என்றார். இவ்வுலகம் சாதிகளாலும் கருத்து வேறுபாடுகளாலும் நிலை தடுமாறுகிறது. அறம் என்கின்ற ஒன்றினை நம்பிய பிறகு சண்டைகள் நீங்கி உலகம் அமைதியாகிவிடும். பொருள் ஈட்டுவதிலும் அறவழியை பின்பற்ற வேண்டும். இவ்வுலகம் ஏற்றத்தாழ்வு இல்லா வாழ்வை பெற வேண்டும். இரக்கம் உடையோரே பேறு பெற்றவர் ஆவார். அவர்கள் பிற உயிர்களின் மீது இரக்கம் காட்டி இறைவனின் இரக்கத்தை பெறுவர். இதுதான் அவர்களுக்கான பரிசு.
மனிதன் ஆசையில் விழுந்துவிட்டால் அவனது வாழ்வு பாலைவனம் போல் பயனற்றதாகிவிடும். அவன் நல்ல உள்ளத்தோடு வாழ்ந்தால் அவன் வாழ்க்கை மலர்ச்சோலையாக மாறிவிடும். மனிதர்கள் சண்டை சச்சரவுகளால் தாமும் துன்புற்று பிறரையும் துன்புறுத்துகின்றனர். மேலும் அவர்கள் தன்னாடி என்றும் பிறர் நாடி என்றும் பேசி உண்மையில்லா உறவுகளாக வாழ்கின்றனர். கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் நடக்கும் 1000 போட்டிகளால் பயனற்ற கனவுகள்தாம் தோன்றுகின்றன. இவை இல்லாமல் அமைதியாக வாழ்ந்தால் இதயம் மலையளவு உயர்ந்ததாக மாறும். கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. இவர் கவியரசி எனும் சிறப்பு பெயராலும் அழைக்கப்படுகிறார். காவியங்கள், கவிதைகள், கட்டுரைகள், சிறுகதைகள், நாடகங்கள், புதினங்கள் போன்ற இலக்கிய வடிவங்களில் பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார். ஏராளமான திரைப்பட பாடல்களையும் எழுதியுள்ளார். இவர் தமிழக அரசவை கவிஞராகவும் இருந்துள்ளார். இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கூறும் நூல் இயேசு காவியம் ஆகும். இந்நூலில் உள்ள மலைப்பொழிவு எனும் பகுதியிலிருந்து சில பாடல்கள் இங்கு தரப்பட்டுள்ளன. மனித வாழ்க்கையில் தேவைப்படுவதாக இயேசுநாதர் கூறுவது பொறுமை. சாந்த குணம் உடையவர்கள் உலகம் முழுவதையும் பெறுவர். இதில் பொறுத்துக. சாந்தம் அப்படின்னா அமைதி, மகத்துவம் அப்படின்னா சிறப்பு, தாரணி அப்படின்னா உலகம், இரக்கம் அப்படின்னா கருணை. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க. மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழிவண்ணமே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலையன்னமே, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே, வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே. கவிஞர் கண்ணதாசனின் இப்பாடலில் தவளும் காற்றையும் கவிதை நயத்தையும் பாராட்டி உரை செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாட்டும் பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் அவங்களோடது தான். நெக்ஸ்ட்டு இது வரைக்கும் பார்த்தது பார்த்தீங்கன்னா இதுவும் நியூஸ் அமைச்சர் புக்கு தான். கவிதை பேழை காலக்கணிதம் கண்ணதாசன். கவிஞன் என்பவன் யார்? அவன் குணம் என்ன? அவன் பணி என்ன? மனம் என்னும் வயலில் சொல்லேர் உழவனாக சிந்தனை விதையை தூவி மடமை களைபறித்து தத்துவ நீர் பாய்ச்சி அறம் என்னும் கதிர் அறுப்பவன் கவிஞன். காலத்தை கணிப்பதால் காலத்தை வென்றவனாகிறான். கவிஞன் யானோர் காலக்கணிதம். கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன். புவியில் நானோர் புகழுடை தெய்வம். பொன்னினும் விலைமிகு பொருளென் செல்வம். இவை சரியென்றால் இயம்புவதென் தொழில். இவை தவறென்றாயின் எதிர்ப்பதென் வேலை. ஆக்கல் அழித்தல் அழித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை. அறிக செல்வர்தங் கையில் சிறைப்பட மாட்டேன். அறிக செல்வர் தன் கையில் சிறைப்பட மாட்டேன். பதவி வாளுக்கும் பயப்பட மாட்டேன். இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. வீட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்துகிட்ருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா உருட்டிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்கும். அதுக்காகலாம் சாரி. செல்வர் தன் கையில் சிறைப்பட மாட்டேன். பதவி வாளுக்கும் பயப்பட மாட்டேன். பாசம் மிகுந்தேன் பற்றுதல் மிகுந்தேன். ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன். உண்டாயின் பிறர் உண்ணத் தருவேன். இல்லாயின் எமர் இல்லம் தட்டுவேன். வண்டாய் எழுந்து மலர்களில் அமர்வேன். வாய்ப்புறத்தேனை ஊர்ப்புறந்தருவேன். பண்டோர் கம்பன் பாரதிதாசன் சொல்லாதன சில சொல்லிட முனைவேன். புகழ்ந்தால் என்னுடல் புல்லரிக்காது. இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. வளமார் கவிகள் வாக்கு மூலங்கள் இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு. கல்லாய் மரமாய் காடு மேடாக மாறாதிருக்கையான் வனவிலங்கல்லன். மாற்றம் எனது மானிட தத்துவம். மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன். எவ்வவை தீமை எவ்வவை நன்மை என்பதறிந்து ஏகுமென் சாலை. தலைவர் மாறுவர் தர்பார் மாறும். தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம். கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க. உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. நானே தொடக்கம் நானே முடிவு. நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம். இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா காலக்கணிதம் அப்படிங்கிற தலைப்பில் கண்ணதாசன் அவங்களோட பாட்டு. காலக்கணிதம் எனும் இப்பாட பகுதி கண்ணதாசன் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. முத்தையா எனும் இயற்பெயரை கொண்ட கண்ணதாசன் இன்றைய சிவகங்கை மாவட்டத்தின் சிற்றூரான சிறுகூடல்பட்டியில் பிறந்தவர். இவரது பெற்றோர் சாத்தப்பன் விசாலாட்சி ஆவார். 1949 கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி
திரைப்பட பாடலாசிரியர் ஆனார். திரையுலகிலும் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்கியவர் கண்ணதாசன். இவர் சிறந்த கவியரங்க கவிஞராகவும் பேச்சாளராகவும் திகழ்ந்தவர். தம் திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர். சேரமான் காதலி எனும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். இவர் தமிழக அரசின் அரசவை கவிஞராகவும் சிறப்பிக்கப்பட்டிருந்தார். நெக்ஸ்ட்டு, நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை விதி செய்த குற்றமின்றி வேறு யாரம்மா. இந்த பாட்டும் கண்ணதாசன் தான். நெக்ஸ்ட்டு, புக் பேக்கில் அதே இந்த காலக்கணிதம் அந்த பாட்டையே இந்த இடத்துலையே கொடுத்துருப்பாங்க, கண்ணதாசன் பாட்டு. நெக்ஸ்ட்டு, காயிதே மில்லத். இவரை பற்றின லெசன் ஒரே ஒரு லெசன் தான். பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல் இருக்குது நியூ புக்கில். கண்ணியமிகு தலைவர் அப்படிங்கிற தலைப்பில் இவரோட லெசன் என்னென்னா, காயிதே மில்லத் அவர்கள் தான் கண்ணியமிகு தலைவர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. மக்களுக்கு வழிகாட்டிய தலைவர்கள் பலர். அவர்கள் ஒவ்வொருவரும் தமக்கே உரிய தனித்தன்மையான பண்புகளால் முத்திரை பதித்துள்ளனர். எளிமை, நேர்மை, உழைப்பு, பொறுமை, நாட்டுப்பற்று முதலிய பண்புகளை ஒருங்கே கொண்டு சிறந்து விளங்கிய தலைவர் ஒருவர் கண்ணியமிகு எனும் அடைமொழியால் அழைக்கப்படுகிறார். அப்பெருமை மிகு தலைவரை பற்றி அறிவோம். நாடு முழுவதும் மக்கள் விடுதலை போராட்டத்தில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருந்த காலம் அது. காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை அறிவித்து அதில் இளைஞர்கள் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். அப்போது இளைஞர் ஒருவர் திருச்சி தூய வளனார் கல்லூரியில் பயின்று கொண்டிருந்தார். காந்தியடிகளின் வேண்டுகோள் அவருக்குள் தீராத விடுதலை வேட்கையை ஏற்படுத்தியது. தமது கல்வியை விட நாட்டின் விடுதலையே மேலானது என்று எண்ணி ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டார். எளிமையின் சிகரம். அந்த இளைஞர் பிற்காலத்தில் பெரிய அரசியல் தலைவராக வளர்ந்தார். அவர் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கு தனி மகிழுந்தில் செல்ல மாட்டார். தொடர்வண்டி பேருந்து போன்ற பொது போக்குவரத்து ஊர்திகளையே பயன்படுத்துவார். அன்பர் ஒருவர் அவருக்கு ஒரு மகிழுந்தை பரிசளித்தார். ஆனால் அவர் அதை ஏற்க மறுத்து எப்போதும் போல் தொடர்வண்டியிலேயே பயணம் செய்தார். அவர் சார்ந்திருந்த இயக்கத்தின் சார்பாக அவருக்கு ஒரு மகிழுந்தும் பெருந்தொகையும் பரிசளிக்கப்பட்டன. அவற்றையும் தாம் தொடங்கி வைத்த கல்லூரியின் பயன்பாட்டிற்கு அளித்து விட்டார். ஆடம்பரமற்ற திருமணம். அவரது குடும்ப நிகழ்வுகளிலும் எளிமையை காண முடிந்தது. அவர் தம் ஒரே மகனுக்கு திருமணம் செய்ய முடிவு செய்தார். அவர் மிகப்பெரிய தலைவர் என்பதால் அவரது இல்ல திருமணம் மிகவும் ஆடம்பரமாக நிகழப்போகிறது என்று எல்லோரும் எண்ணியிருந்தனர். ஆனால் எவ்வித ஆடம்பரமும் இல்லாமல் மிக எளிமையாக தம் மகனின் திருமணத்தை நடத்தி முடித்தார். பெண் வீட்டாரிடம் மணக்கொடை பெறுவது பெருகியிருந்த அக்காலத்தில் மணக்கொடை பெறாமல் அத்திருமணத்தை நடத்தினார். மேலும் மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று வெளிப்படையாக அறிவித்தார். இந்த இது பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று கூறியவர் அப்படின்னு சொல்லி அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, நேர்மை. அந்த தலைவர் ஒருமுறை தமது இயக்க அலுவலகத்தில் இருந்தபோது அங்கிருந்த பணியாளரை அழைத்தார். அதுக்குள்ளே இடையில ஒரு ஃபோன் வந்துருச்சு. நேர்மை. அந்த தலைவர் ஒருமுறை தமது இயக்க அலுவலகத்தில் இருந்தபோது அங்கிருந்த பணியாளரை அழைத்தார். அவரிடம் ஓர் உரையையும் பணத்தையும் கொடுத்து அஞ்சல் தலை வாங்கி இந்த உரையில் ஒட்டி அஞ்சலில் சேர்த்து விடுங்கள் என்று கூறினார். அந்த பணியாளர், ஐயா, தம் அலுவலகத்திலேயே அஞ்சல் தலைகள் வாங்கி வைத்துள்ளோம், அவற்றிலிருந்து ஒன்றை எடுத்து ஒட்டி விடுகிறேன் என்றார். அதற்கு அந்த தலைவர், வேண்டாம், இது நான் தனிப்பட்ட முறையில் அனுப்பும் கடிதம். அதற்கு இயக்க பணத்திலிருந்து வாங்கப்பட்ட அஞ்சல் தலைகளை பயன்படுத்துவது முறையாகாது என்று கூறினார். மொழிக் கொள்கை. இந்தியா விடுதலை பெற்ற பிறகு நாட்டின் ஆட்சி மொழியை தேர்வு செய்வது தொடர்பான கூட்டம் நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது. மிகுதியான மக்கள் பேசும் மொழியை ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்றனர் சிலர். பழமை வாய்ந்த மொழியை ஆட்சி மொழியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்தனர் வேறு சிலர். ஆனால் அந்த தலைவர், பழமையான மொழிகளிலே ஒன்றைத்தான் ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்றால் அது தமிழ் மொழிதான் என்று நான் உறுதியாக சொல்லுவேன். இன்னமும் விரிவாக சொல்ல வேண்டும் என்றால் திராவிட மொழிகள்தான் இந்த மண்ணிலே முதலாக பேசப்பட்ட மொழிகள். அவற்றுள் மிகவும் இலக்கிய செறிவு கொண்ட தமிழ் மொழிதான் மிக பழமையான மொழி. எனவே தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். நாட்டுப்பற்று.
அந்த தலைவரின் உள்ளத்தில் எப்போதும் நாட்டுப்பற்று மேலோங்கி இருந்தது. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே 1962ஆம் ஆண்டு போர் மூண்டது. அப்போது தனது ஒரே மகனை போர் முனைக்கு அனுப்ப ஆயத்தமாக இருப்பதாக தெரிவித்து அந்த தலைவர் அப்போதைய முதன்மை அமைச்சர் ஜவஹர்லால் நேருவுக்கு கடிதம் எழுதினார். இத்தகைய சிறப்புகளுக்கெல்லாம் உரிய தலைவர் யார் தெரியுமா? அவர்தான் கண்ணியமிகு காயிதே மில்லத். அவரது இயற்பெயர் முகமது இஸ்மாயில். ஆனால் மக்கள் அவரை அன்போடு காயிதே மில்லத் என்று அழைத்தனர். காயிதே மில்லத் எனும் அரபு சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி என்று பொருள். அப்பெயருக்கேற்ப மக்களின் வழிகாட்டியாக திகழ்ந்தார் அவர். அரசியல் பொறுப்புகள். காயிதே மில்லத் 1946 முதல் 1952 வரை அப்போதைய சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சிறப்பாக பணியாற்றினார். இந்திய அரசியலமைப்பு உருவாக்க குழு உறுப்பினராகவும் பணியாற்றினார். இந்தியா விடுதலை பெற்ற பின் மாநிலங்களவை உறுப்பினர், மக்களவை உறுப்பினர் என பல பொறுப்புகளிலிருந்து மக்களுக்காக தொண்டு செய்தார். தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் அப்படின்னு சொன்னவர் அறிஞர் அண்ணா. இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது. அவர் நல்ல உத்தமமான மனிதர் அப்படின்னு காயிதே மில்லத்தை பற்றி சொன்னவர் தந்தை பெரியார். கல்வி பணி. கல்வி ஒன்றுதான் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்று எண்ணினார் காயிதே மில்லத். கல்வி மிகுந்திடில் கலிந்திடும் மடமை என்ற முதுமொழிக்கு ஏற்ப கல்வி நிறுவனங்களை உருவாக்க நினைத்தார். திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி, கேரளாவில் ஃபரூக் கல்லூரி ஆகியவற்றை தொடங்க அவரே காரணமாக இருந்தார். தொழில்துறை. அவர் மிகச்சிறந்த தொழில்துறை அறிவு பெற்றிருந்தார். இந்திய நாட்டின் கனிம வளங்களை பற்றி நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்தார். இதனால் இந்திய அரசு கனிம வளங்களை பயன்படுத்தும் பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தியது. அதன் மூலம் தொழில்துறை வளர்ச்சி அடைந்தது. மக்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பினை பெற்றனர். தலைவர்கள் பலராலும் பாராட்டப்பட்ட பண்பாளர் அவர். எல்லாரிடமும் வேறுபாடு இல்லாமல் எளிமையாக பழகும் தன்மை கொண்டவராக விளங்கினார். தம் வாழ்நாள் முழுவதும் சமய நல்லிணக்கத்தை பேணி வந்தார். இத்தகைய சிறப்புமிக்க தலைவர்களின் பெருமைகளை அறிந்து போற்றுவது நமது கடமையாகும். காயிதே மில்லத் டேஸ் பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார். எளிமையான பண்பிற்கு உதாரணமாக திகழ்ந்தார். காயிதே மில்லத் எனும் அரபு சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி என்பது. விடுதலை போராட்டத்தின் போது காயிதே மில்லத் டேஸ் இயக்கத்தில் கலந்து கொண்டார். ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டார். காயிதே மில்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம் நாடாளுமன்றம். நெக்ஸ்ட்டு தாராபாரதி பற்றினது. திண்ணையை இடித்து தெருவாக்கு. உட்கார் நண்பா நலந்தானா, நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா, சுட்டு விரல் நீ சுருங்குவதா, உன் சுயநலம் உனக்குள் ஒடுங்குவதா, உன் சுயபலம் உனக்குள் ஒடுங்குவதா, புல்லாய் பிறந்தே நான் என்று நீ புலம்ப வேண்டாம், நெல் கூட புல்லின் இனத்தை சேர்ந்ததுதான், அது பூமியின் பசியை போக்கவில்லை, கடலில் நான் ஒரு துளி என்று நீ கரைந்து போவதில் பயனென்ன, கடலில் நான் ஒரு முத்தென்று நீ காட்டு, உந்தன் தலை தூக்கு, வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது, சந்ததி கூட மறந்துவிடும், உன் சரித்திரம் யாருக்கும் நினைவு வரும், திண்ணைதானா உன் தேசம், உன் தெருவொன்றேயா உன் உலகம், திண்ணையை இடித்து தெருவாக்கு, உன் தெருவை மேலும் விரிவாக்கு, எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை, எத்தனை ஞானியர் பிறந்த தரை, நீ இவர்களை விஞ்சிட என்ன தடை, பூமி பந்து என்ன விலை, உன் புகழை தந்து வாங்கும் விலை, நாம் இப்பொழுதே புறப்படுவோம், வா நல்லதை எண்ணி செயல்படுவோம். தாராபாரதி. ஆசிரியர் குறிப்பு. கவிஞர் தாராபாரதி எழுச்சிமிக்க கவிதைகள் எழுதுவதில் வல்லவர். ஆசிரியராக பணியாற்றிய இவர் தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றவர். புதிய விடியல்கள், இதயங்கள் கிழக்கு, தாராபாரதி கவிதைகள் முதலியன இவர்தம் நூல்களுள் சில. இவர் வாழ்ந்த காலம் 26/2/1947 முதல் 13/5/2000 வரை. நெக்ஸ்ட், இது ஓல்டு சமச்சீர் புக் 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து எடுத்தது. வேலைகள் அல்ல வேள்விகளே. மூலையில் கிடக்கும் வாலிபனே, தினம் முதுகில்லா வேலையை தேடுகிறாய், பாலைவனம்தான் வாழ்க்கை என வெறும் பல்லவி எதற்கு பாடுகிறாய்,
வெறுங்கை என்பது மூடதனம், உன் விரல்கள் 10ம் மூலதனம். கருங்கல் பாறையும் நொறுங்கிவிடும், உன் கைகளில் பூமி சுழன்று வரும். கட்டை விரலை விடவும் இமயம் குட்டை என்பதை எடுத்துச் சொல். உன் சுட்டு விரலின் நகமாய் வானம் சுருங்கியதென்று முழங்கிச் சொல். தோள்கள் உனது தொழிற்சாலை, நீ தொடுமிடமெல்லாம் மலர்ச்சோலை. தோல்விகள் ஏதும் உனக்கில்லை, இனி தொடுவானம்தான் உன் எல்லை. கால்நகம் கீறிய கோடுகள் வழியே கங்கையும் சிந்துவும் ஓடி வரும். உன் தோள்கள் இரண்டும் தெற்கு வடக்காய் துருவங்களுக்கு பாலமிடும். மண்புழுவல்ல மானிடனே, உன் மாவெளி காட்டு வானிடமே. விண்ணிலும் மண்ணிலும் விளைவுகளே, இவை வேலைகளல்ல வேள்விகளே. தாராபாரதி. நூற்குறிப்பு. இப்பாடல் கவிஞர் தாராபாரதியின் இதயங்கள் கிழக்கு எனும் கவிதை தொகுப்பில் உள்ளது. ஆசிரியர் குறிப்பு. கவிஞர் தாராபாரதி 26/2/1947 திருவண்ணாமலை மாவட்டம் குவளை எனும் சிற்றூரில் பிறந்தார். பெற்றோர் திரு துரைசாமி புஷ்பம் அம்மாள். 34 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றி இவர் நல்லாசிரியருக்கான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்றவர். சிறந்த கவிஞரான இவர் புதிய விடியல்கள், விரல் நுனி வெளிச்சங்கள், பூமியை திறக்கும் பொன்சாவி, இன்னொரு சிகரம் முதலான கவிதை நூல்களை படைத்துள்ளார். பல்வேறு பரிசுகளையும் விருதுகளையும் வென்றுள்ள இக்கவிஞர் 13/5/2000 இயற்கை எய்தினார். நெக்ஸ்ட்டு பாரதம் அன்றைய நாற்றங்கால். நமது நாடு வளம் பொருந்தியது. இங்கு இயற்கை வளங்கள் மட்டுமின்றி இலக்கிய வளங்களும் மிகுந்துள்ளன. வேற்றுமையில் ஒற்றுமையை கொண்டது நமது நாடு. இமயம் முதல் குமரி வரை வாழும் இந்தியர்கள் அனைவரும் உணவு, உடை, மொழி, நாகரிகம் ஆகியவற்றால் வேறுபட்டு இருந்தாலும் உணர்வால் ஒன்றுபட்டவர்களே. தேசிய ஒருமைப்பாட்டை போற்றும் பாடலை அறிவோம் வாருங்கள். புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசம் உடுத்திய நூலாடை. மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கின்ற மேலாடை. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க, கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க, புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும். மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையில் நலம் கேட்கும். புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. புல்வெளி எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம், கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம். புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசிதீர, அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோலாக. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. தாராபாரதி. சொல்லும் பொருளும். மெய் அப்படின்னா உண்மை, தேசம் அப்படின்னா நாடு. பாடலின் பொருள். பூமியின் கிழக்கு வாசலாக திகழும் நமது இந்திய நாடு பல புதுமைகளை செய்த நாடு. திருக்குறள் நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்குகின்றது. உண்மைகளை போற்றும் இந்திய தாய்க்கு மெய்யுணர்வே மேலாடையாக விளங்குகிறது. காளிதாசர் இயற்றிய இனிமையான பாடல்கள் காவிரி கரை வரை எதிரொலிக்கின்றன. கம்பரின் அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு கங்கை ஆற்றின் அலைகள் இசையமைக்கின்றன. குமரிமுனை ஆகிய கன்னியின் கூந்தலுக்காக காஷ்மீரத்து மலர்கள் மாலையாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. மேற்கே தோன்றும் நதிகள் கிழக்கு எல்லை வரை பாய்ந்து நன்மைகளை விளைவிக்கின்றன. புல்வெளிகள் எல்லாம் பூக்கள் மலர்ந்து பொற்காலமாக புன்னகை புரிகின்றன. கல்லில் செதுக்கிய சிற்பங்கள் யாவும் காவிய கலைக்கூடமாக காட்சி தருகின்றன. அல்ல அல்ல குறையாத அமுத சுரபியாக அன்னை பாரத நாடு திகழ்கின்றது. நம் நாடு பிற நாட்டு மக்களின் பசியையும் போக்கி வருகின்றது. அறத்தின் ஊன்றுகோலாக காந்தியடிகளின் அகிம்சை எனும் சிறிய கைத்தடி விளங்குகின்றது. நூல்வெளி. தாராபாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். தாராபாரதியின் இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன். கவிஞாயிறு எனும் அடைமொழி பெற்றவர். தாராபாரதி கவிஞாயிறு எனும் அடைமொழி பெற்றவர். புதிய விடியல்கள், இதயங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள் முதலானவை இவர் இயற்றிய நூல்களாகும். புதிய விடியல்கள், இதயங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள் முதலானவை இவர் இயற்றிய நூல்களாகும். இப்பாடல் தாராபாரதியின் கவிதைகள் எனும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது.
நெக்ஸ்ட்டு இந்திய விடுதலை போரில் தமிழக பெண்களின் பங்கு, அதாவது வேலு நாச்சியார் பற்றின லெசன். இதில் பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார் பற்றி வேலு நாச்சியார் வீரமும் நுண்ணறிவும் ஒருங்கே அமையப்பட்டவர். அவரே ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதமேந்தி போராடிய முதல் பெண்மணி. ராமநாதபுரத்தை ஆண்ட மன்னர் செல்லமுத்து சேதுபதி சக்கந்தி முத்தாத்தாள் இணையருக்கு கிபி 1730ஆம் ஆண்டு ஒரே பெண் மகவாக தோன்றியவர் வேலு நாச்சியார். இவர் பெற்றோரால் ஆண் வாரிசை போன்றே வளர்க்கப்பட்டு ஆயுத பயிற்சி முதல் அனைத்தையும் கற்று தேர்ந்தார். சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர் வேலு நாச்சியாரை மணந்து கொண்டார். ஆங்கிலேயர் 1772ஆம் ஆண்டு சிவகங்கை சீமையின் மீது படையெடுத்தனர். ஆங்கிலேயருக்கும் முத்துவடுகநாதருக்கும் இடையே போர் நடைபெற்றது. அப்போரில் மன்னர் முத்துவடுகநாதர் வீரமரணமடைந்தார். வேலு நாச்சியார் மைசூர் மன்னர் ஐதர் அலியை சந்தித்து ஆங்கிலேயரை எதிர்ப்பது குறித்து கலந்து பேசினார். அவருக்கு உதவ விரும்பிய ஹைதர் அலி 5000 படை வீரர்களை அவருடன் அனுப்பினார். மருது சகோதரர்களுடன் வீரர் படைக்கு தலைமையேற்று சென்ற வேலு நாச்சியார் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டார். அப்போரில் கணவரை கொன்றவர்களை வென்று 1780ஆம் ஆண்டில் சிவகங்கையை மீட்டார். இது ஓல்டு சமச்சீர் புக் 8th ஸ்டாண்டர்டில் இருக்கும் வேலு நாச்சியார் பற்றி. இனி நியூ சமச்சீர் புக்கில் 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல் இருக்கும் வேலு நாச்சியார் அப்படிங்கிற லெசனே. ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து மன்னரின் ஒரே மகள் வேலு நாச்சியார். தாய்மொழியாகிய தமிழ் மட்டுமல்லாமல் ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது ஆகிய மொழிகளையும் சிறப்பாக கற்றார். சிலம்பம், குதிரையேற்றம், வாட்போர், விற்பயிற்சி ஆகியவற்றையும் முறையாக கற்றுக்கொண்டார். சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை மணந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார். காளையார் கோவிலில் நடைபெற்ற போரில் முத்துவடுகநாதர் ஆங்கிலேயரால் நயவஞ்சகமாக கொல்லப்பட்டார். வேலு நாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கையை மீட்க உறுதி பூண்டார். திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தார். 8 ஆண்டுகளுக்கு பின் திண்டுக்கல் கோட்டையில் ஆலோசனை கூட்டம் ஒன்று நடந்து கொண்டிருந்தது. கூட்டத்தின் நடுவே வீரமங்கை வேலு நாச்சியார் அமர்ந்திருந்தார். அவரை சுற்றி அமைச்சர், தாண்டவராயர், தளபதிகளாகிய பெரிய மருது, சின்ன மருது மற்றும் குறுநில மன்னர்கள் சிலர் இருந்தனர். நாம் சிவகங்கையை இழந்து 8 ஆண்டுகள் ஆகிவிட்டன என்று வேலு நாச்சியார் கவலை நிறைந்த குரலில் கூறினார். கவலைப்படாதீர்கள் அரசியாரே, நாம் சிவகங்கையை மீட்கும் நாள் நெருங்கிவிட்டது என்றார் அமைச்சர் தாண்டவராயர். அந்த இனிய நாளைத்தான் நானும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றார் வேலு நாச்சியார். அப்போது வெளியே பெரும் ஆரவாரம் கேட்டது. மைசூரிலிருந்து ஐதர் அலி அனுப்பிய படை வந்துவிட்டது என நினைக்கிறேன் என்றார் வேலு நாச்சியார். அப்போது அறையின் வாயிலில் வீரன் ஒருவன் வந்து நின்றான். அரசியாருக்கு வணக்கம், மைசூரிலிருந்து 5000 குதிரைப்படை வீரர்கள் வந்துள்ளனர் என்றான். அப்படியா, மகிழ்ச்சி, அவர்களை ஓய்வெடுக்கச் சொல், நான் பிறகு வந்து பார்க்கிறேன் என்றார் வேலு நாச்சியார். வீரன் வெளியேறினான். ஐதர் அலி உறுதியாக படை அனுப்புவார் என்று எனக்கு முன்பே தெரியும் அரசியாரே என்றார் அமைச்சர் தாண்டவராயர். எதனால் அப்படி சொல்கிறீர்கள்? நாம் இருவரும் ஐதர் அலியை சந்திக்க மைசூர் சென்றோம் அல்லவா? அப்போது தாங்கள் அவரிடம் உருது மொழியில் பேசினீர்கள். அப்போது அவர் முகத்தில் பெரிய மகிழ்ச்சி தோன்றியதை நான் கண்டேன் என்றார் தாண்டவராயர். நம் அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மையை தந்திருக்கிறது என்றார் சின்ன மருது. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். ஏன்னா ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறப்ப கூற்று 1 கூற்று 2ல் பார்த்தீங்கன்னா அப்படியே பெரிய மருதுக்கு பதிலாக சின்ன மருது, சின்ன மருதுக்கு பதிலாக பெரிய மருது அப்படின்னு இந்த சென்டென்ஸ்லாம் மாற்றி போட்டு கொஸ்டின் கேட்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இது படிக்கிறப்பவே நம்ம அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மையை தந்திருக்கிறது அப்படின்னு சொன்னவர் சின்ன மருதா பெரிய மருதா அப்படிங்கிறதெல்லாம் நல்லா படிச்சுக்கணும். நம்ம பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கு போகிறக்கு முன்னாடி நம்ம நல்லா படிச்சுட்டு இதை டெஸ்ட்லாம் நிறைய எழுதி பார்க்கணும். நம்ம படிச்சிருப்போம், ஆனால் எக்ஸாம் ஹாலில் போய் பார்க்குறப்ப நமக்கு அங்கே கன்ஃபியூஸ் வரும். ஏன்னா நம்ம படிச்சுட்டு இந்த மாதிரி ஒன்ஸ் மட்டும் ரீட் பண்ணிட்டு போகிறப்ப நம்ம படிச்சிருப்போம், ஆனால் அங்கே நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது. இது நம்மளோட என்ன சொல்கிறது, அந்த சூழ்நிலையில் நமக்கு அது ரொம்ப கஷ்டத்தை தரும். அதனால் படிக்கிறப்பவே எது படித்தாலும் தெளிவாக படிச்சுக்கணும். அந்த சென்டென்ஸை சொன்னவர் இதில் ஒரு 4-5 பேர் வர்றாங்கன்னா, இப்போ இந்த தாண்டவராயர் வராரு, சின்ன மருது பெரிய மருதெல்லாம் வர்றாங்க, ஐதர் அலியில் வர்றாங்கன்னா
எந்தெந்த சென்டென்ஸ் யார் யார் சொன்னது அப்படிங்கிறதெல்லாம் நல்லா படிச்சுக்கணும். ஏன்னா எக்ஸாமில் நம்ம தெரியாத கொஸ்டின் படிக்காத கொஸ்டினை தப்பாக பண்ணினா கூட அது பிரச்சனை இல்லை. நம்ம படித்த லெசன் நம்மக்கிட்ட மெட்டீரியல் இருக்குது, ஆனால் இதிலிருந்து படித்தது தான், ஆனால் அங்கே நம்ம தப்பாக பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் நம்மளோட தோல்விக்கு காரணமாக இருக்கும். ஸோ நம்ம படிக்கிறத தெளிவாக படித்து அந்த நம்ம படித்ததுலேருந்து கொஸ்டின் வந்தால் அதை நம்ம தப்பே பண்ணக்கூடாது. நமது வீரர்களுடன் ஐதர் அலியின் 5000 குதிரை வீரர்களும் சேர்ந்து விட்டனர். ஆகவே நாளை சிவகங்கையை மீட்க புறப்படலாம் அல்லவா என்று கேட்டார் பெரிய மருது. என் கணவர் கொல்லப்பட்ட ஊர் காளையார் கோவில். எனவே நாம் முதலில் காளையார் கோவிலை கைப்பற்றுவோம், பிறகு சிவகங்கையை மீட்போம் என்றார் வேலு நாச்சியார். அனைவரும் அதனை ஏற்றுக்கொண்டனர். மறுநாள் காளையார் கோவில் நோக்கி வேலு நாச்சியார் படை புறப்பட்டது. ஆண்கள் படைப்பிரிவுக்கு மருது சகோதரர்களும் பெண்கள் படைப்பிரிவுக்கு குயிலியும் தலைமையேற்றனர். காளையார் கோவிலில் வேலு நாச்சியாரின் படைக்கும் ஆங்கிலேயரின் படைக்கும் இடையே கடுமையான போர் நடைபெற்றது. இறுதியில் ஆங்கிலேயரின் படை தோற்று ஓடியது. அரசியார் அவர்களே, காளையார் கோவில் நம் கைக்கு வந்துவிட்டது. நாம் இப்போதே சிவகங்கை கோட்டையை தாக்கினால் ஆங்கிலேயரை விரட்டி எடுத்து விடலாம் என்றார் பெரிய மருது. அவசரம் வேண்டாம், இப்போது சிவகங்கை கோட்டை கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும். வரும் விஜயதசமி திருநாளன்று கதவுகள் திறக்கப்படும். அப்போது நமது படைகள் உள்ளே நுழையலாம் என்றார் வேலு நாச்சியார். அப்போது பெரிய காவல் இருக்குமே என்றார் சின்ன மருது. விஜயதசமி நாளில் கோட்டைக்குள் செல்வதற்கு பெண்களுக்கு மட்டும் அனுமதி உண்டு. நமது பெண்கள் படைப்பிரிவினர் கூடைகளில் பூக்கள், பழங்கள் ஆகியவற்றுடன் ஆயுதங்களையும் மறைத்து கொண்டு கோட்டலட்டும். உள்ளே அவர்கள் தாக்குதலை தொடங்கியதும் நமது ஆண்கள் படைப்பிரிவினரும் கோட்டைக்குள் நுழைந்து தாக்கட்டும். ஆங்கிலேயரை விரட்டியடித்து விடலாம் என்றார் வேலு நாச்சியார். அப்படியே செய்யலாம் அரசியாரே. இன்னும் ஒரு செய்தி, தங்களை காட்டி கொடுக்குமாறு உடையாள் எனும் பெண்ணை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினார்களாம். அவர் மறுத்ததால் கொன்றுவிட்டார்களாம். அவருக்கு நாம் உரிய முறையில் சிறப்பு செய்தல் வேண்டும் என்றார் அமைச்சர் தாண்டவராயர். அவருக்கு ஒரு நடுகள் நடுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் அமைச்சரே. அவரது பெருமையை எல்லோரும் அறிந்து கொள்ளட்டும் என்றார் வேலு நாச்சியார். அப்படியே செய்வோம் என்றார் அமைச்சர். விஜயதசமிக்கு முதல் நாள் சிவகங்கையை நோக்கி புறப்பட்டது படை. வழியில் உடையாளுக்கு நடப்பட்ட நடுகள் முன்பு குதிரையில் இருந்து இறங்கினார் வேலு நாச்சியார். தாம் வைத்திருந்த தாலியை எடுத்து அந்த நடுகளுக்கு காணிக்கையாக செலுத்தி வணங்கினார். அருகில் நின்ற வீரர்கள் உடையாள் புகழ் ஓங்குக என்று முழக்கமிட்டனர். படை மறுநாள் காலை சிவகங்கையை அடைந்தது. அரசியாரே, நான் நமது பெண்கள் படைப்பிரிவுடன் மாறுவேடத்தில் உள்ளே செல்கிறேன். உள்ளே சென்றதும் அங்குள்ள ஆயுத கிடங்குக்கு எப்படியாவது தீ வைத்து விடுகிறேன். தீ எறிவது தெரிந்ததும் நம் படை உள்ளே நுழையட்டும் என்று கூறினார் குயிலி. அப்படியே ஆகட்டும் என்றார் வேலு நாச்சியார். குயிலியும் பெண்கள் படையினரும் கோட்டைக்குள் சென்றனர். சிறிது நேரத்தில் கோட்டைக்குள் பெரும் கூச்சல் எழுந்தது. உள்ளே உயரமாக தீ எறிவது தெரிந்தது. நமது படை உள்ளே நுழையட்டும் என்று ஆணையிட்டார் வேலு நாச்சியார். படை வீரர்கள் கோட்டைக்குள் பாய்ந்து சென்றனர். ஆங்கிலேயரின் படையுடன் கடுமையாக போரிட்டனர். இறுதியில் ஆங்கில படை தோல்வியடைந்து கோட்டையை விட்டு ஓடியது. வெற்றி வெற்றி என்று முழக்கமிட்டனர் வீரர்கள். இந்த வெற்றிக்கு காரணமான குயிலி எங்கே என்று கேட்டார் வேலு நாச்சியார். குயிலி தம் உடலில் தீ வைத்து கொண்டு ஆயுத கிடங்குக்குள் குதித்து விட்டார் என வீரர்கள் கூறினார்கள். குயிலி தம் உயிரை தந்து நம் நாட்டை மீட்டு கொடுத்திருக்கிறார். அவரது துணிவுக்கும் தியாகத்திற்கும் வீரத்திற்கும் தலைவணங்குகிறேன் என்று உணர்ச்சி பெருக்கோடு கூறினார் வேலு நாச்சியார். வேலு நாச்சியாரின் வீரம், மருது சகோதரர்களின் ஆற்றல், ஐதர் அலியின் உதவி ஆகியவற்றோடு குயிலியின் தியாகமும் இணைந்ததால் சிவகங்கை மீட்கப்பட்டது. இதில் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியாரின் காலம் 1730 1796 வரைக்கும். வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வேலு நாச்சியார். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வேலு நாச்சியார். நெக்ஸ்ட்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இவங்களை பற்றினது. செய்யும் தொழிலே தெய்வம். செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம். கையும் காலும் தான் உதவி, கொண்ட கடமைதான் நமக்கு பதவி. செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம். பயிரை வளர்த்தால் பலனாகும், அது உயிரை காக்கும் உணவாகும். வெயிலே நமக்கு துணையாகும், இந்த வேர்வைகள் எல்லாம் விதையாகும். தினம் வேலையுண்டு, குலமானம் உண்டு, வருங்காலம் உண்டு, அதை நம்பிடுவோம்.
செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம். காயும் ஒரு நாள் கனியாகும், நம் கனவும் ஒரு நாள் நனவாகும். காயும் கனியும் விலையாகும், நம் கனவும் நினைவும் நிலையாகும். உடல் வாடினாலும் பசி மீறினாலும் வழி மாறிடாமலே வாழ்ந்திடுவோம். செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமைதான் நமது செல்வம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஆசிரியர் குறிப்பு: மக்கள் கவிஞர் என அழைக்கப்படும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எளிய தமிழில் அனைவருக்கும் புரியும்படி கவிதைகளை இயற்றியவர். திரையிசை பாடல்களையும் இயற்றியுள்ளார். உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் தம்முடைய பாடல்களில் பரவலாக்கினார். பட்டுக்கோட்டை அருகே உள்ள செங்கப்படுத்தான் காடு எனும் ஊரில் பிறந்தவர். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பார்த்தீங்கன்னா பிறந்த ஊர் செங்கப்படுத்தான் காடு. இவர் வாழ்ந்த காலம் 13/4/1930 முதல் 8/10/1959 வரை. பார்த்தீங்கன்னா 29 வருஷம் வரைக்கும் தான் வாழ்ந்திருக்காரு. நெக்ஸ்ட்டு, உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரு வழியில் கலக்குது, ஒற்றுமையில்லா மனிதகுலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது, ஒற்றுமையில்லா மனிதகுலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். நெக்ஸ்ட்டு, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பற்றி இங்கே ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க. என்னன்னா, 14 வயது சிறுவன் ஏரிக்கரையில் உள்ள வேப்ப மரத்தின் நிழலில் உட்கார்ந்து நீரில் மீன் குஞ்சு துள்ளி குதித்து நீந்தி செல்வதனையும் அது நீருக்குள் தலைகீழாக சென்று மறைவதனையும் காண்கிறான். இக்காட்சியை கண்டு உள்ளத்தில் எழுந்த உணர்ச்சிகளை சிறுவன் கவிதையாக எழுதுகிறான். ஓடிப்போ ஓடிப்போ கெண்டை குஞ்சே, கரை ஓரத்தில் மேயாதே கெண்டை குஞ்சே, தூண்டில்காரன் வரும் நேரமாச்சு, ரொம்ப துள்ளி குதிக்காதே கெண்டை குஞ்சே. இதுவே அச்சிறுவனின் முதற் கவிதை. அச்சிறுவன்தான் இன்றைய தலைமுறையின் மக்கள் கவிஞர் என போற்றப்படும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஆவார். அவள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் முதல்ல பாடினப்ப அவருக்கு வயசு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 14 வயது. பாவேந்தர் பாரதிதாசனிடம் முறையாக பாடம் கேட்ட இவர் பாடல் இயற்றவும் ஆற்றலை படிப்படியாக வளர்த்து கொண்டார். 1954 ஆண்டில் படித்த பெண் எனும் திரைப்படத்துக்கு முதன்முறையாக பாடல் எழுதினார். 1954 ஆண்டில் படித்த பெண் எனும் திரைப்படத்துக்கு முதன்முறையாக பாடல் எழுதினார். இவர் பாடிய தேனாறு பாயுது செங்கதிரும் சாயுது ஆனாலும் மக்கள் வயிறு காயுது, தேனாறு பாயுது செங்கதிரும் சாயுது ஆனாலும் மக்கள் வயிறு காயுது எனும் பாடல் வரிகளை கேட்ட தோழர் ஜீவானந்தம், நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என கல்யாண சுந்தரத்தை பாராட்டினார். அப்போ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பார்த்து நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா அப்படின்னு சொன்னவர் தோழர் ஜீவானந்தம். இதெல்லாம் நல்லா படிச்சுக்குங்க. படிக்கிறப்ப நோட்ஸ் எடுத்து படிச்சுக்குங்க, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும். நெக்ஸ்ட்டு, துன்பம் வெல்லும் கல்வி. இது நியூ புக்கு, 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2 இருந்து எடுத்தது. கல்வி அழகே அழகு என்பர் பெரியோர், கற்றபடி நிற்பதே அந்த அழகை பெறுவதற்கான வழி. கல்வி அறிவை வளர்ப்பதோடு பண்படுத்தவும் செய்யும். எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் பண்பாடு இல்லாவிட்டால் அந்த கல்வி பயனற்று போகும். பண்பட்ட மனிதரின் புகழே பல்லாண்டு நிலைத்திருக்கும். எனவே படிப்போம், பண்பாட்டோடு நிற்போம், போற்ற வாழ்வோம். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. நாட்டின் நெறிதவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன்மானமில்லா கோலையுடன் சேரக்கூடாது. துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும், நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேணும். வம்பு செய்யும் குணமிருந்தால் விட்டிட வேணும், அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டிட வேணும். வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். சொல்லும் பொருளும் தூற்றும்படி இகழும்படி, மாற்றார் மற்றவர், மூத்தோர் பெரியோர், நெறி வழி, வற்றாமல் குறையாமல், மேதைகள் அறிஞர்கள். பாடலின் பொருள்:
நாம் நூல்களை கற்றதோடு இருந்துவிடக்கூடாது. கற்றதன் பயனை மறக்கக்கூடாது. நம் நாட்டின் நெறி தவறி நடக்கக்கூடாது. நல்லவர்கள் குறை சொல்லும்படி வளரக்கூடாது. பெரியோர் கூறும் அறிவுரைகளை மீறக்கூடாது. பிறரிடம் பழகும் முறையிலும் பேசும் முறையிலும் பண்பு நெறி மாறக்கூடாது. பிறர் உழைப்பை நம்பி வாழக்கூடாது. தன்மானம் இல்லாத கோழைகளுடன் சேரக்கூடாது. துன்பத்தை நீக்கும் கல்வியினை கற்க வேண்டும். சோம்பலை போக்கிட வேண்டும். பிறருடன் வம்பு செய்யும் வழக்கம் இருந்தால் அதை விட்டுவிட வேண்டும். வானத்தை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். மேலான அறிஞர்கள் கூறிய அறிவுரைகளின்படி வாழ வேண்டும். அதன் மூலம் வெற்றிகளையும் விருதுகளையும் பெருமையையும் பெற வேண்டும். பெற்ற தாயின் புகழும் நம் தாய்நாட்டின் புகழும் அழியாத வகையில் வாழ வேண்டும். நூல்வெளி எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். திரையிசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர். மக்கள் கவிஞர் எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர். என்னது மாணவர் பிறர் டேஸ் நடக்கக்கூடாது அப்படின்னா தூற்றும்படி நடக்கக்கூடாது. நாம் டேஸ் சொல்படி நடக்க வேண்டும். மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். நெக்ஸ்ட்டு யார் கவிஞன்? இது பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கில் இருந்து எடுத்தது. இது முடியரசன் அவங்களோடது. காசுக்கு பாடுபவன் கவிஞன் அல்லன். கைமாறு விளைந்து புகழ் பெறுதல் வேண்டி மாசற்ற கொள்கைக்கு மாறாய் நெஞ்சை மறைத்துவிட்டு பாடுபவன் கவிஞன் அல்லன். தேசத்தை தன்னினத்தை தாழ்த்திவிட்டு தேட்டையிட பாடுபவன் கவிஞன் அல்லன். இந்த இடத்துல தேட்டை அப்படின்னா செல்வம். மீசைக்கும் கூழுக்கும் ஆசைப்பட்டு மேல் விழுந்து பாடுபவன் கவிஞன் அல்லன். ஆட்சிக்கும் அஞ்சாமல் எவரேனும் யாழ்க என துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞனாவான். மேலோங்கு கொடுமைகளை காணும்போது காட்சிக்கு புலியாகி கொடுமை மாலா கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞனாவான். தாழ்ச்சி சொல்லும் அடிமையலன் மக்கட்கெல்லாம் தலைவன் என பாடுபவன் கவிஞன் வீரன் முடியரசன். யார் கவிஞன் அப்படிங்கிற பாட்டு பார்த்தீங்கன்னா முடியரசனோடது. இதனோட பொருள் செல்வத்துக்காகவும் பயனும் புகழும் கருதியும் குற்றமில்லாத கொள்கைக்கு மாறாக மனச்சான்றை மறைத்தும் தன்னலத்துக்காக நாடு இனத்தை இழிவுபடுத்தி கூழுக்கும் மீசைக்கும் ஆசைப்படுபவராய் தகுதியற்றவரை வலிந்து போற்றி செல்வம் திரட்ட பாடுபவன் கவிஞன் அல்லன். ஆட்சியாளரின் அடக்குமுறைக்கு அஞ்சாமல் எவர் ஆண்டால் என இருந்து விடாமல் தன் நாட்டின் மேன்மைக்கு குரல் கொடுப்பவனே கவிஞனாவான். கொடுமைகளை கண்டு மனங்கொதித்து புலியாகி அக்கொடுமைகள் நீங்குமாறு பாடல்கள் தீட்டுவோனே கவிஞனாவான். எதற்கும் தலைவணங்கும் அடிமையாகாமல் மக்களின் தலைவனாக தன்னை எண்ணி பாடுபவனே உண்மை மறவன். அவனே கவிஞன். இதில் சொற்பொருள் பார்த்தீங்கன்னா கைமாறு அப்படின்னா பயன், மாசற்ற குற்றமற்ற, தேட்டையிட செல்வம் திரட்ட, மீட்சி மேன்மை, மாலா நீங்கா. ஆசிரியர் குறிப்பு: பெயர் முடியரசன், இயற்பெயர் துரைராசு, பெற்றோர் சுப்புராயலு சீதாலட்சுமி, ஊர் தேனி மாவட்டத்தில் உள்ள பெரியகுளம். இயற்றிய நூல்கள் பூங்கொடி, காவியப்பாவை, வீரகாவியம், முடியரசன் கவிதைகள் முதலியன. பணி: தமிழாசிரியர், மீசு உயர்நிலைப்பள்ளி காரைக்குடி. இவர் தமிழாசிரியராக மீசு உயர்நிலைப்பள்ளி காரைக்குடியில் பணியாற்றியிருக்காரு. பட்டம்: பரம்புமலையில் நடந்த விழாவில் கவியரசு எனும் பட்டம் குன்றக்குடி அடிகளாரால் வழங்கப்பெற்றது. பரிசு: பூங்குடி எனும் காவியத்துக்காக 1966 தமிழக அரசு பரிசு வழங்கியது. சிறப்பு: முடியரசன் பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞருள் மூத்தவர். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா ஆகியோரிடம் நெருங்கி பழகியவர். முடியரசன் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞரில் மூத்தவர். தந்தை பெரியார், அண்ணா இவங்களோட நெருங்கி பழகியிருக்காரு. காலம் 7/10/1920 முதல் 3/12/1998 வரை. கவிஞர் முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. முடியரசன் பிறந்த ஊர் பெரியகுளம். தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் பூங்கொடி. நெக்ஸ்ட்டு: நமக்கென்றே இருப்பவளை வாழ்நாள் எல்லாம் நலிவுறுத்தி வருகின்றோம். தலையிடத்து சுமக்கவென மரம் வைத்தோம், மனைகள் கட்ட தூண் வைத்தோம், கல் வைத்தோம், காலும் வைத்தோம், எமக்கென என்றவள் மேல் உமிழுகின்றோம். இரும்பெடுத்தே அவளுடலை அகலுகின்றோம். சுமக்கின்றாள், பொறுக்கின்றாள், பொறுமைசாலி, தொழிலாளி போலிருக்கும் திறமைசாலி.
கடல் சுமந்தால், மலை சுமந்தால், கான் சுமந்தால், கால்நடைகள் பல சுமந்தால், மாந்தர் என்ற உடல் சுமந்தால், வயல் சுமந்தால், நதி சுமந்தால், ஊர் சுமந்தால், நகர் சுமந்தால், செடி சுமந்தால், குடல் சுமந்து பெற்றெடுத்த அன்னை இல்லா குலப்பிள்ளை போலாகி நின்றாள். அந்தோ நிடல் சுமந்த அவள் உறுத்து சினந்து நின்றாள். மேலாளர் வாழ்வெங்கே, அவளே வெல்வாள். முடியரசன் மனிதனை தேடுகிறேன். இந்த பாட்டு பாடினது முடியரசன். இதில் நிலத்தை பற்றி இந்த மாதிரி பாடியிருக்காரு. இதான் நிலமகளே வெல்வாள் அப்படின்னு போல நிலத்தை பற்றி இந்த மாதிரி பாடியிருக்காரு முடியரசன். நெக்ஸ்ட்டு இந்த ஆங்கிலமோ பிறமொழியோ பயின்றுவிட்டால் அன்னை மொழி பேசுதற்கு நாணுகின்ற தீங்குடை மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ மொழியுணர்ச்சி. இவ்வடிகள் முடியரசனின் தனியாத தண்டமிழ் காதலை வலியுறுத்தும். இந்த பாட்டும் முடியரசன் அவங்களோட பாட்டு தான். என்னன்னா, ஆங்கிலமோ பிறமொழியோ பயின்றுவிட்டால் அன்னை மொழி பேசுதற்கு நாணுகின்ற தீங்குடை மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ மொழியுணர்ச்சி. இவ்வடிகள் முடியரசனின் தனியாத தண்டமிழ் காதலை வலியுறுத்தும். நெக்ஸ்ட்டு பொங்கல் திருவிழா அப்படிங்கிற ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க, அண்ணாவோட கடிதம் எழுதுகிற மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா, இந்த தமிழர் திருநாள் தை முதல் நாளாம் அமிழ்தென இனிக்கும் பொங்கல் திருநாள், உழைப்பின் உயர்வை உணர்த்தும் பெருநாள், சளைப்பில்லா முயற்சி தரு பயன்பெற்று புதுமை இன்பம் பூணும் நன்னாள் என்று முடியரசன் முழங்குகிறார். இந்த பாட்டும் முடியரசனோட பாட்டு. தமிழர் திருநாள் தை முதல் நாளாம் அமிழ்தென இனிக்கும் பொங்கல் திருநாள், உழைப்பின் உயர்வை உணர்த்தும் பெருநாள், சளைப்பில்லா முயற்சி தரு பயன்பெற்று புதுமை இன்பம் பூணும் நன்னாள் என்று முடியரசன் முழங்குகிறார். நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா, ஓல்டு 11th ஸ்டாண்டர்டில் பூக்கட்டும் புதுமை அப்படிங்கிற தலைப்பில் முடியரசனோட பாட்டு கொடுத்துருப்பாங்க. பூக்கின்ற மலர்கள் எல்லாம் பூக்கள் அல்ல, புதியனவாய் வருவவெல்லாம் புதுமை அல்ல, ஈர்க்கின்ற மனம் பரப்பும் மலர்களைத்தாம் எல்லோரும் போற்றிடுவர், நலம் பரப்பி காக்கின்ற புதுமையைத்தான் ஏற்பார் சான்றோர், காகிதப்பூ போல் விரியும் புதுமையெல்லாம் போக்குதலே அறிவுடைமை மயங்கி நின்று புதுமை எனும் பெயராலே வீழ்தல் வேண்டா, செங்கதிரால் தாமரைகள் சிரித்திருக்கும், சேர்மதியால் அல்லி மலர் வாய் சிரிக்கும், பொங்கி வரும் மலைவரவால் பயிர் சிரிக்கும், பொய்யாத மொழிக்குரலால் புலம் சிரிக்கும், துங்கமுறச் சிரித்திருக்கும் அறிவால் ஆய்ந்து தூயனவன் சொல்வழியில் பொதுமை காண இங்கினி நாம் முயல்வோம், புதுமை பூக்கும் புல்லடிமை தேய்ந்து சமநிலையே வாய்க்கும். முடியரசன். பாரதிதாசன் பரம்பரையின் மூத்த தலைமுறை கவிஞருள் ஒருவர் கவியரசு முடியரசன் ஆவார். மதுரை மாவட்டம், இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் பெரியகுளம்னு கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம்னு கொடுத்துருக்காங்க. எது கரெக்டுன்னு கரெக்டாக பார்த்துக்குங்க. பெரியகுளத்தில் சுப்புராயலு சீதாலட்சுமி என்பாருக்கு 7/10/1920 பிறந்தவர். துரைராசு என்ற தமது பெயரை முடியரசன் என்று மாற்றிக்கொண்டார். பாரதிதாசனோடு மிக நெருங்கி பழகி அவருடைய முற்போக்கு எண்ணங்களை ஏற்று பாடியவர். தந்தை பெரியாரிடத்திலும் பேரறிஞர் அண்ணாவிடத்திலும் நெருங்கி பழகியவர். சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர். சடங்குகளை மறுப்பவர். தமது மறைவின் பொழுதும் எச்சடங்குகளும் வேண்டா என்று உரைத்து அவ்வாறே நிறைவேற்றச் செய்தவர். காரைக்குடி மீசோ உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்தவர். பூங்கொடி, காவியப்பாவை, வீரகாவியம் எனும் காப்பியங்களையும் முடியரசன் கவிதைகள் என்ற கவிதை நூலையும் எழுதி வெளியிட்டுள்ளார். இவரது கவிதைகளை சாகித்ய அகாதமி இந்தியிலும் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்து வெளியிட்டுள்ளது. கவிஞர் முடியரசன் அவர்களோட கவிதைகளை பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாதமி இந்தியிலையும் ஆங்கிலத்திலையும் மொழிபெயர்த்து வெளியிட்டுள்ளது. பூங்குடி என்ற காவியம் 1966 தமிழக அரசின் பரிசை பெற்றுள்ளது. பரம்புமலையில் நடந்த விழாவில் கவியரசு என்ற பட்டம் இவருக்கு வழங்கப்பட்டது. 1966 தமிழக அரசின் பரிசை பெற்றுள்ளது இவரோட பூங்குடி அப்படிங்கிற காவியம். பரம்புமலையில் நடந்த விழாவில் கவியரசு என்ற பட்டம் இவருக்கு வழங்கப்பட்டது. அறிஞர் பொருள்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு
நானிலம் படைத்தவன். காடுகளில் வாழ்ந்த மனிதன் அக்காடுகளை திருத்தி விளைநிலங்களை உருவாக்கினான், பயிர்களை விளைவித்தான், ஊர்களை உருவாக்கி கூடி வாழ்ந்தான். பல வகை தொழில்கள் மூலம் தன் வாழ்வை மேம்படுத்தி கொண்டான். தொழிலும் வணிகமும் அவன் வாழ்க்கையை உயர்த்தின. தமிழரின் வணிக மேன்மையை அறிவோம் வாருங்கள். கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவழியை மல்லெடுத்து திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்றே பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான். மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நானிலத்தை கண்டபெரும் நாகரீக மாந்தன் அவன். ஆழக்கடல் கடந்தான், அஞ்சும் சமர் கடந்தான், சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான், முக்குளித்தான், ஆலிக்குள் முத்தெடுத்தான், தோணிக்குள் எக்களிப்பு மீதூர ஏலம் மிளகு முதற் பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான். அஞ்சாமை மிக்கவன்தான், ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலக்கிடுவான். முடியரசன். சொல்லும் பொருளும்: மல்லெடுத்த வலிமை பெற்ற, சமர் போர், நல்கும் தரும், கழனி வயல், மரம் வீரம், எக்களிப்பு பெருமகிழ்ச்சி, களம் கப்பல், ஆழி கடல். பாடலின் பொருள்: தமிழன் கற்களும் முட்களும் நிறைந்திருந்த பெரிய நிலப்பரப்பை திருத்தி பயன்படுத்தினான். தனது உடல் வலிமையால் வளத்தை பெருக்கினான். ஊர் நகரம் நாடு ஆகியவற்றை உருவாக்கி வாழும் பெருமையை பெற்றான். முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் என நிலத்தை நால்வகைப்படுத்திய நாகரிக மனிதன் அவன். பழந்தமிழன் ஆழமான கடல்களை கடந்து பயணம் செய்தான். அச்சம் தரும் போர்களிலும் எளிதாக வெற்றி கண்டான். பனி சூழ்ந்த இமயமலையில் தன் வெற்றி கொடியை நாட்டினான். ஆழ்கடலில் மூழ்கி முத்தெடுத்தான். ஏலம் மிளகு ஆகியவற்றை பெருமகிழ்ச்சியோடு கப்பல்களில் ஏற்றி கண்டங்கள் தோறும் அனுப்பி வணிகம் செய்தான். கப்பலில் உலகை வலம் வந்தான். அவன் எதற்கும் அஞ்சாதவன். ஆனால் சான்றோர்கள் அஞ்சும் தீமைகளை செய்ய அஞ்சுபவன். நூல்வெளி. முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை முதலிய நூல்களை எழுதியுள்ளார். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர் முடியரசன். முடியரசன் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கவியரசு அப்படிங்கிற பட்டம் கொடுத்துருப்பாங்க. பரமமலையில் நடந்த விழாவில் குன்றக்குடி அடிகளார் தான் கவியரசு அப்படிங்கிற பட்டம் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு பாராட்ட பெற்றவரும் கவிஞர் முடியரசன். இப்பாடல் புதியதொரு விதி செய்வோம் எனும் நூலில் இடம்பெற்றுள்ளது. போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் வீரம். நெக்ஸ்ட்டு பட்டமரம். இது கவிஞர் தமிழ் ஒளியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் சிலபஸில் புதுசாக கொடுத்துருப்பாங்க. இவரை பற்றி 9th ஸ்டாண்டர்டில் இந்த பட்டமரம் அப்படிங்கிற இந்த பாட்டு கவிஞர் தமிழ் ஒளி அவரோடது. நம் முன்னோரின் வாழ்க்கை இயற்கையோடு இயைந்தது. அவர்கள் மரம் செடி கொடிகளையும் போற்றி காத்தனர். கால மாற்றத்தில் இவ்வாழ்வு சிறிது சிறிதாக மறைந்து கொண்டே வருகிறது. மரம் என்பது மனித வாழ்வில் மிகவும் இன்றியமையாதது. மரங்கள் இல்லை என்றால் நமக்கு உயிர்வெளி கிடைக்காமல் போய்விடும். அவ்வகையில் பட்டுப்போன மரம் ஒன்று கவிஞர் ஒருவரின் உள்ளத்தில் ஏற்படுத்திய குமுறலை வெளிப்படுத்தும் இக்கவிதை மரங்களை வளர்த்து பேணி காத்திட வேண்டும் என்ற உணர்வை நமக்கு ஏற்படுத்துகிறது. மொட்டை கிளையொடு நின்று தினம் பெரும் மூச்சு விடும் மரமே, வெட்டப்படும் ஒரு நாள் வரும் என்று விசனம் அடைந்தனையோ. குந்த நிழல்தர கந்த மலர்தர கூரை விரிந்த இலை வெந்து கருகிட இந்த நிறம் வர வெம்பி குமைந்தனையோ. கட்டையெனும் பெயர் உற்று கொடுந்துயர்பட்டு கருகினையே, பட்டையெனும் உடையிற்று கிழிந்தெழில் முற்றும் இழந்தனையே. காலம் எனும் புயல் சீறி எதிர்க்க கலங்கும் ஒரு மனிதன் ஓலமிட கரம் நீட்டிய போல் இடர் எய்தி உழன்றனையே. பாடும் பறவைகள் கூடி உனக்கொரு பாடல் புனைந்ததுவும் மூடுபனித்திரை யூடு புவிக்கொரு மோகம் கொடுத்ததுவும் ஆடுங்கிளைமிசை ஏறி சிறுவர் குதிரை விடுத்ததுவும் ஏடு நறுங்கதையாக முடிந்தன.
இன்று வெறும் கனவே. இந்த பாட்டு எழுதுனது கவிஞர் தமிழ் ஒளி. இதெல்லாம் சொல்லும் பொருளும். குந்த அப்படின்னா உட்கார, கந்தம் அப்படின்னா மனம், மிசை அப்படின்னா மேல், விசனம் கவலை. இதில் இலக்கண குறிப்பு வெந்து, வெம்பி, எய்தி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வினை எச்சங்கள். மூடுபனி வினைத்தொகை. ஆடுங்கிளை பெயரச்ச தொடர். நூல்வெளி கவிஞர் தமிழ் ஒளி 1924 to 1965 புதுவையில் பிறந்தவர். பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர். கவிஞர் தமிழ் ஒளி பார்த்தீங்கன்னா பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர். மக்களுக்காக பல படைப்புகளை உருவாக்கியவர். நிலைபெற்ற சிலை, வீராயி, கவிஞனின் காதல், மேதினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம் முதலானவை இவரின் படைப்புகளுள் குறிப்பிடத்தக்கவை. இப்பாடப்பகுதி தமிழ் ஒளியின் கவிதைகள் எனும் நூலில் இடம்பெற்றுள்ளது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் பற்றினது. நெக்ஸ்ட்டு உரித்திரங்கண்ணனார் பற்றினது. இதில் வந்து பட்டினப்பாலை எழுதுனது பார்த்தீங்கன்னா உரித்திரங்கண்ணனார். ஸோ அதனால் இந்த லெசன்லேருந்து இது கொடுத்துருக்கேன். என்னென்னா பட்டினப்பாலையும் மதுரை காஞ்சியும் அவற்றை அழகுறக் கூறும் காவிரி பூம்பட்டின துறைமுகத்தில் பொருள்கள் மண்டியும் மங்கியும் கிடந்ததினை பின்வரும் பட்டினப்பாலை வரிகள் விளக்கும். நீரின் வந்த நிமிர்பரி புறவியும் காலின் வந்த கருங்கரி மூடையும் வடமலை பிறந்த மணியும் பொன்னும் குடமலை பிறந்த ஆரமும் அகிலும் மயங்கிய நனந்தலை மருகு. இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலையில் இருக்குது. இந்த பாட்டை எழுதுனது உரித்திரங்கண்ணனார். பட்டினப்பாலை எழுதுனது உரித்திரங்கண்ணனார் தான். ஸோ இந்த பாட்டு வரியை கொடுத்து கூட இது யாரோடதுன்னு கேட்கலாம். ஆல்ரெடி இது கேட்டிருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். நீரின் வந்த நிமிர்பரி புறவியும் காலின் வந்த கருங்கரி மூட்டையும் இந்த பாடலடிகள் யாருடையதுன்னு கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில். நெக்ஸ்ட்டு கலங்கரை விளக்கம் நியூ புக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் டேர்ம் 2. இந்த பாட்டு வந்திங்கன்னா இப்போ நியூ சமச்சீர் புக்கில் 7th ஸ்டாண்டர்டில் இருக்குது. என்னென்னா கலங்கரை விளக்கம். கடலும் கடல் சார்ந்த இடமும் தமிழரின் வாழ்நிலங்களுள் ஒன்று. கடலோடு வாழ்ந்த தமிழர் தம் தொழில்நுட்ப அறிவால் களம் படைத்து அதனை கொண்டு மீன் பிடித்தும் வணிகம் செய்தும் வாழ்ந்து வந்தனர். கடற்பயணம் சென்று கரை திரும்ப தமிழர் கண்ட தொழில்நுட்பமே கலங்கரை விளக்கம். அது குறித்து சங்க பாடல் விளக்குவதை காண்போம். வானம் ஊன்றிய மதலை போல ஏணி சாத்திய ஏற்றருஞ்சென்னி விண்பொற நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி உறவு நீர் அலுவத்து ஓடுகளம் கரையும் துறை. கடியலூர் உரித்திரங்கண்ணனார். என்னன்னா சொல்லும் பொருளும். இது வந்து பார்த்திங்கன்னா பெருமாநாற்றுப்படையிலிருந்து இந்த பாட்டு கொடுத்துருக்காங்க. சொல்லும் பொருளும். மதலை அப்படின்னா தூண், நெகிழி அப்படின்னா தீச்சுடர், அலுவம் கடல், வேயா மாடம் வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம், சென்னி அப்படின்னா உச்சி, உறவு நீர் அப்படின்னா பெரு நீர்பரப்பு, கரையும் அப்படின்னா அலைக்கும். பாடலின் பொருள். கலங்கரை விளக்கமானது வானம் கீழே விழுந்து விடாமல் தாங்கி கொண்டிருக்கும் தூண் போல தோற்றமளிக்கிறது. ஏணி கொண்டு ஏற முடியாத உயரத்தை கொண்டிருக்கிறது. வேயப்படாமல் சாந்து பூசப்பட்ட விண்ணை முட்டும் மாடத்தை உடையது. அம்மாடத்தில் இரவில் ஏற்றப்பட்ட எரியும் விளக்கு கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்கும் மரக்கலங்களை தன் துறைமுகம் நோக்கி அழைக்கிறது. நூல்வெளி. கடியலூர் உரித்திரங்கண்ணனார் சங்ககால புலவர். இவர் கடியலூர் என்ற ஊரில் வாழ்ந்தவர். இவர் 10 பாட்டிலுள்ள பெருமாநாற்றுப்படை, பட்டினப்பாலை ஆகிய நூல்களை இயற்றியுள்ளார். பெருமாநாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன். இந்நூலில் 346 முதல் 351 வரை உள்ள அடிகள் நமக்கு பாடப்பகுதியாக தரப்பட்டுள்ளன. வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர், பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது ஆற்றுப்படை இலக்கியமாகும். இதில் 10 பாட்டு நூல்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்னா திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுமானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைபடுகடாம். இதில் புக் பேக் கொஸ்டின். வேயா மாடம் எனப்படுவது சாந்தினால் பூசப்படுவது.
உறவு நீர் அலுவம். இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். அலுவம் அப்படின்னா கடல். கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவன மரக்கலங்கள். தூண் எனும் பொருள் தரும் சொல் மதலை. தூண் எனும் பொருள் தரும் சொல் என்னன்னா மதலை. இதில் நெகிழி அப்படின்னா தீ சுடர், சென்னி அப்படின்னா உச்சி. நெக்ஸ்ட்டு கீவா ஜெகநாதன் அவங்கள பற்றினது. கீவா ஜெகநாதன் அவங்க பார்த்தீங்கன்னா இது வந்து 11th ஸ்டாண்டர்டில் புக்குக்கு பின்னாடி அறிவை விரிவிசை அப்படிங்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா அவரோட நூல் கொடுத்துருப்பாங்க. என்னன்னா நீங்களும் கவி பாடலாம் அப்படிங்கிறது கீவா ஜெகநாதன் அவரோட நூல் தான், அவரோட படைப்பு தான். நீங்கள் இந்த அறிவை விரிவிசை பகுதியில் இருக்கிற இந்த எல்லா நூல்களுமே படிச்சுக்கணும். ஏன்னா பொறுத்துகளை கொடுத்து கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பொறுத்துக இதுக்கு முன்னாடி அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ துறைமுகம், சுரதா, இதுவரை அப்படிங்கிற படைப்பு பார்த்திங்கன்னா சி மணி அவங்களோடது. படைப்பு கலை மு சுதந்திரமுத்து. கவிஞராக ஆக்கி பரந்தாமனார் கவிஞராக அப்படிங்கிறது வந்து ஆக்கி பரந்தாமனார். இதில் வந்து நீங்களும் கவி பாடலாம் அப்படிங்கிற நூல் பார்த்திங்கன்னா கீவா ஜெகநாதன் அவங்களோடது. நெக்ஸ்ட்டு கவிதை பேழை வயலும் வாழ்வும். இதில் பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் 3rd டேர்மில் 7th ஸ்டாண்டர்டில் தமிழில் 3rd டேர்மில் இந்த பாட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த பாட்டு வந்து நாட்டுப்புற பாடல். இது வந்து பல சமயங்களில் பலரால் பாடப்பட்டதை வந்து தொகுத்து கொடுத்துருக்கிறது தான் நாட்டுப்புற பாட்டு. இந்த நாட்டுப்புற பாட்டையெல்லாம் தொகுப்பாசிரியர் தான் கீவா ஜெகநாதன். இதை எழுதுனது இவர் கிடையாது, இதை தொகுத்தவர் தான் கீவா ஜெகநாதன். இதில் என்ன பாட்டு கொடுத்துருக்குறாங்கன்னா ஓடையெல்லாம் தாண்டி போய் ஏலேலங்கடி ஏலேலோ, 1.5 குழி நிலம் பார்த்து ஏலேலங்கடி ஏலேலோ, சீலையெல்லாம் வரிஞ்சு கட்டி ஏலேலங்கடி ஏலேலோ, சேத்துக்குள்ளே இறங்குறாங்க ஏலேலங்கடி ஏலேலோ, நாத்தெல்லாம் பிடுங்கையிலே ஏலேலங்கடி ஏலேலோ, நண்டும் சேர்த்து பிடிக்கிறாங்க ஏலேலங்கடி ஏலேலோ, ஒரு சாணுக்கு ஒரு நாற்றுதான் ஏலேலங்கடி ஏலேலோ, ஓடியோடி நட்டோமையா ஏலோலங்கடி ஏலேலோ, மடமடனு மடைவழியே ஏலேலங்கடி ஏலேலோ, மண் குளிர தண்ணீர் பாய ஏலேலங்கடி ஏலேலோ, சாலு சாலா தாளு விட்டு ஏலோலங்கடி ஏலேலோ, 4 நாளா வளருதம்மா ஏலேலங்கடி ஏலேலோ, மணி போல பால் பிடித்து ஏலேலங்கடி ஏலேலோ, மனதையெல்லாம் மயக்குதம்மா ஏலேலங்கடி ஏலேலோ, அறுப்பறுக்க ஆளுக்கெல்லாம் ஏலேலங்கடி ஏலேலோ, ஆளு பணம் கொடுத்து வாரான் ஏலேலங்கடி ஏலேலோ, சும்மாடும் தேர்ந்தெடுத்து ஏலேலங்கடி ஏலேலோ, சுறுசுறுப்பாய் கொண்டு போனார் ஏலேலங்கடி ஏலேலோ, கிழக்கத்தி மாடெல்லாம் ஏலேலங்கடி ஏலேலோ, கீழே பார்த்து மிதிக்குதையா ஏலேலங்கடி ஏலேலோ, கால் படவும் கதிரு பூரா ஏலேலங்கடி ஏலேலோ, கலலுதையா மணிமணியா ஏலேலங்கடி ஏலேலோ. இந்த பாட்டு வந்து தொகுத்தவர் கீவா ஜெகநாதன். இதில் சொல்லும் பொருளும் குழி அப்படின்னா நில அளவை பெயர், சீலை அப்படின்னா புடவை, சான் அப்படின்னா நீட்டல் அளவை பெயர், மடை அப்படின்னா வயலுக்கு நீர் வரும் வழி, மடை மாற்றி விடுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது வந்து மடை அப்படின்னா வயலுக்கு நீர் வரும் வழி, கலலுதல் அப்படின்னா உதிர்தல், மணி அப்படின்னா முற்றிய நெல், சும்மாடு அப்படிங்கிறது பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்து கொள்ளும் துணிச்சுருள். பாடலின் பொருள் உழவு செய்யும் மக்கள் ஓடையை கடந்து சென்று 1.5 குழி நிலத்தை தேர்ந்தெடுத்தனர். பெண்கள் புடவையை இறுக கட்டி நடவு செய்ய வயலில் இறங்கினர். நாற்று பறிக்கும் போது ஆண்களும் பெண்களும் வயல் வரப்பில் உள்ள நண்டுகளையும் பிடித்தனர். ஒரு சாணுக்கு ஒரு நாற்று வீதம் சுறுசுறுப்பாக நட்டனர். நடவு நட்ட வயலில் மண் குளிருமாறு மடைவெளியே நீர் பாய்ச்சினர். நட்ட நெற்பயிர்கள் வரிசையாக வளர்ந்து செழித்தன. பால் பிடித்து முற்றிய நெல்மணிகள் மனம் மயங்குமாறு விளைந்தன. அறுவடை செய்யும் ஆட்களுக்கு பணம் கொடுத்தனர். அறுவடை செய்த நெல் தாள்களை கட்டுகளாக கட்டி தலைக்கு சும்மாடு வைத்து தூக்கி சென்று களத்தில் சேர்த்தனர். கதிரடித்த நெல் தாள்களை கிழக்கத்தி மாடுகளை கொண்டு மிதிக்கச் செய்தனர். மாடுகள் மிதித்த நெற்கதிர்களிலிருந்து நெல்மணிகள் மணிமணியாய் உதிர்ந்தன.
தெரிந்து கொள்வோம். அறுவடை செய்த நெற்கதிர்களை களத்தில் அடித்து நெல்லை பிரிப்பர். நெல்தாளில் எஞ்சியிருக்கும் நெல்மணிகளை பிரிப்பதற்காக மாடுகளை கொண்டு மிதிக்கச் செய்வர். இதற்கு போரடித்தல் என்று பெயர். மாடுகளை போரடித்தால் மாளாது செந்நெல் என்று ஆணைகட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை. இது ஒரு நாட்டுப்புற பாட்டு. நூல்வெளி. நாட்டுப்புறங்களில் உழைக்கும் மக்கள் தங்கள் களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாடும் பாடலே நாட்டுப்புற பாடல் எனப்படுவது. இதனை வாய்மொழி இலக்கியம் என்றும் வழங்குவர். நாட்டுப்புற பாடல்களை பார்த்தீங்கன்னா வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை மலையருவி எனும் நூலில் கி.வா. ஜெகந்நாதன் தொகுத்துள்ளார். இந்த மலையருவி அப்படிங்கிற நூலில் நாட்டுப்புற பாடல்களில் தொகுத்தவர் கி.வா. ஜெகந்நாதன். அந்நூலில் உள்ள உழவு தொழில் பற்றிய பாடல் ஒன்று இங்கு தரப்பட்டுள்ளது. உழவர் சென்று வயலில் டேஸ் நடுவர் நாற்று. வயலில் விளைந்து முற்றிய நெற்பயிர்களை டேஸ் செய்வர் அறுவடை செய்வர். பொறுத்துக. நாற்று நடுதல், நீர் பாய்ச்சுதல், கதிர் அறுத்தல், களை பறித்தல். நெக்ஸ்ட்டு கி.வா. ஜெகந்நாதன் பற்றி புக் பேக்கில் 10th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா கற்பவை கற்றபின் அப்படிங்கிற பகுதியில் காலை நேரம் ஒரு நிகழ்ச்சிக்காக தொடர்வண்டியில் வந்திறங்கினார் தமிழறிஞர் கி.வா. ஜெகந்நாதன். அவரை மாலையிட்டு வரவேற்றனர். அப்போது கி.வா. ஜெகந்நாதன், அடடே, காலையிலே மாலையும் வந்துவிட்டதே என்றார். எல்லோரும் அந்த சொல்லின் சிலேடை சிறப்பை மிகவும் சுவைத்தனர். இதை கூட கேட்கலாம். அடடே, காலையிலேயே மாலையும் வந்துவிட்டதே என்று கூறியவர் யார் அப்படின்னா கி.வா. ஜெகந்நாதன். நெக்ஸ்ட்டு இந்த 11th ஸ்டாண்டர்டில் அறிவை விரிவிசை. இது 11th 12th ஸ்டாண்டர்டில் அறிவை விரிவிசை அப்படிங்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா எழு பெரு வள்ளல்கள் அப்படிங்கிற நூல் கி.வா. ஜெகந்நாதன். எழு பெரு வள்ளல்கள் கி.வா. ஜெகந்நாதன். இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் பற்றினது. விடுதலை இயக்க கவிஞர்களுள் ஒருவர் நாமக்கல் கவிஞர். இவர் தம் கவிதைகளில் காந்திய சிந்தனைகள் மிளிர்கின்றன. இவர் தமிழரின் சிறப்பையும் தமிழ் மொழியின் இனிமையையும் சேர்த்து பாடினார். தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியே அவர்க்கோர் குணமுண்டு. அமிழ்தம் அவனுடைய மொழியாகும், அன்பே அவனுடைய வழியாகும். சமுதாயத்தின் மீது அக்கறையுள்ள அவர் பின்வருமாறு பாடியுள்ளார். பாட்டாளி மக்களது பசிதீர வேண்டும், பணமென்ற மோகத்தின் விசை தீர வேண்டும். இது ரெண்டுமே ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வாழ்க்கை சிறக்க ஒவ்வொருவரும் ஒரு தொழிலையாவது கற்றுக்கொள்வது நல்லது என வலியுறுத்தும் நாமக்கல்லாரின் கவிதை வருமாறு. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள். இதுவும் நாமக்கல் கவிஞர் தான். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள், நாமக்கல் கவிஞர். நெக்ஸ்ட்டு பெண்மை. இது ஓல்டு புக்கு, வே. ராமலிங்கனார். இதுவும் நாமக்கல் கவிஞரோடு தான். பெண்மை. அன்பும் ஆர்வமும் அடக்கமும் சேர்ந்தும், உண்மை தன்மையும் உறுதியும் மிகுந்தும், தன்னல மறுப்பும் சகிப்புத்தன்மையும் இயல்பாய் அமைந்தும், இன்ப சொரூபமாய் தாயாய் நின்று தரணியை தாங்கும், தாரமாய் வந்து தளர்வை போக்கும், உடன்பிறப்பாகி உறுதுணை புரியும், மகளாய் பிறந்து சேவையில் மகிழும், அயலார் தமக்கும் அன்பே செய்யும், நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும். வே. ராமலிங்கனார். பொருள். இப்பாடலில் தாய், மனைவி, தமக்கை, தங்கை, மகள் என பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு என்பதனை நாமக்கல் கவிஞர் எடுத்து காட்டியுள்ளார். அன்பு, ஆர்வம், அடக்கம் முதலியன பெண்மையின் பண்புகளாகும். உண்மைத்தன்மையும் உள்ள உறுதியும் தன்னலமில்லாது குடும்ப நலம் பேணுதலும் யார் எது செய்யினும் பொறுத்து கொள்ளும் தன்மையும் அமைந்து தாய் எனும் அன்பு வடிவில் இவ்வுலகை தாங்குபவள் பெண்ணே. கணவன் மனம் தளரும் போதெல்லாம் அவனது கவலைக்கு மருந்தாக இருப்பவள் மனைவி. தமக்கையோ தங்கையோ உடன் பிறந்தானுக்கு உறுதுணையாக திகழ்கிறாள். மகளாக பிறந்து தந்தைக்கு பணிவிடை செய்து மகிழ்பவளும் பெண்ணே. அயலாரெடுத்து அன்பு காட்டியும் தனக்கே உரிய நாணம் கெடாது நட்பு கொள்வதும் பெண்மையின் சிறந்த பண்புகளாகும். சொற்பொருள். உறுதி அப்படின்னா உளவுறுதி.
சகிப்புத்தன்மை, பொறுத்து கொள்ளுதல். சொரூபம், வடிவம். தரணி, உலகம். தாரம், மனையாள். சேவை, தொண்டு. அயலார், உறவல்லாதோர். இலக்கண குறிப்பு: அன்பும் ஆர்வமும் அடக்கமும் எண்ணும்மை. இம்முன்னு கடைசியாக வந்துச்சுன்னா அது பார்த்திங்கன்னா எண்ணும்மை. இன்ப சொரூபம், உருவகம். இன்ப சொரூபம் அப்படிங்கிறது உருவகம். ஆசிரியர் குறிப்பு: கவிஞர் வே. ராமலிங்கனார் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள மோகனூரில் பிறந்தவர். இவர்தம் பெற்றோர் வெங்கட்ராமன், அம்மணி அம்மாள் ஆவர். இவர் கவிதை போட்டிகள் பலவற்றில் பங்கேற்று பரிசுகள் பெற்றவர். தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞராக திகழ்ந்தவர். இவருக்கு நடுவண் அரசு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது. இவர் தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என பெருமையுடன் வழங்கப்படுகிறார். இவரின் காலம் கிபி 1888 முதல் 1972 வரையாகும். நூல் குறிப்பு: நாமக்கல் கவிஞர் பாடல்கள் எனும் கவிதை தொகுப்பில் தெய்வ திருமலர், தமிழ் தேன் மலர், காந்தி மலர், தேசிய மலர், சமுதாய மலர், பெரியார் புகழ் மலர், பெரியோர் புகழ் மலர், திருநாள் மலர், சிறுகாப்பிய மலர், இசை மலர், அறிவுரை மலர், பல்சுவை மலர் ஆகிய தலைப்புகளில் கவிதைகள் அமைந்துள்ளன. இப்பாடல் சமுதாய மலர் எனும் தலைப்பில் இடம்பெற்றுள்ளது. நாமக்கல்லாரின் படைப்புகள்: இசை நாவல்கள் 3, கட்டுரைகள் 12, தன்வரலாறு 2, புதினங்கள் 5, இலக்கிய திறனாய்வுகள் 7, கவிதை தொகுப்புகள் 10, சிறுகாப்பியங்கள் 5, மொழிபெயர்ப்புகள் 4. இதுவும் நல்லா படிச்சுக்கோங்க, பொறுத்துகளை கேட்கலாம். நெக்ஸ்ட்டு எங்கள் தமிழ். உலக மொழிகளில் தொன்மையானது தமிழ் மொழி. அது மென்மையும் இனிமையும் வளமையும் உடையது. வாழ்வுக்கு தேவையான அன்பையும் அறத்தையும் கூறுவது. காலச்சூழலுக்கு ஏற்ப மாற்றங்களை ஏற்று என்றும் இளமையோடு திகழ்வது. அத்தகு தமிழ் மொழியின் சிறப்பை நாமக்கல் கவிஞரின் பாடல் மூலம் அறிவோம். அருள்நெறி அறிவை தரலாகும். அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக, எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே. அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும், இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழெனும் தேன்மொழியாம். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். சொல்லும் பொருளும்: ஊக்கிவிடும் அப்படின்னா ஊக்கப்படுத்தும். விரதம் நோன்பு. குறி குறிக்கோள். பொழிகிற தருகின்ற. பாடலின் பொருள்: நம் தாய்மொழியாம் தமிழ் மொழி அருள்நெறிகள் நிரம்பிய அறிவை தருகிறது. அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகிறது. தமிழ் மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார். தம்மை போற்றாதவர்களையும் இகழ்ந்து பேச மாட்டார். கொல்லாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பும் அறமும் உதவும். நம் தமிழ் மொழி அனைவரிடத்தும் அன்பையும் அறத்தையும் தூண்டும். அஃது அச்சத்தை போக்கி தரும். எங்கள் தமிழ் மொழி தேன் போன்ற மொழியாகும். இப்பாடலின் ஆசிரியரை நாமக்கல் கவிஞர் என்றும் அழைப்பர். இவர் தமிழறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவர். காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் இவர் காந்திய கவிஞர் என்றும் அழைக்கப்படுகிறார். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர். மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி உள்ளிட்ட பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார். நாமக்கல் கவிஞர் பாடல் எனும் நூலிலிருந்து இப்பாடல் எடுத்து தரப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட்டு பின்வரும் நாமக்கல் கவிஞர் பாடலை படித்து சுவைக்க: கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாவரும் சேருவீர். கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது, கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி, பண்டு செய்த புண்ணியந்தான் பலித்ததே நாம் பார்த்திட. கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது. இந்த பாட்டும் நாமக்கல் கவிஞர் தான். நெறி எனும் சொல்லின் பொருள் வழி. நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டில் நாமக்கல் கவிஞரோட இந்த பாட்டு கொடுத்துருப்பாங்க. என்னன்னா, சுதந்திரம் தருகிற மகிழ்ச்சியை காட்டிலும் சுகம் தரும் உணர்ச்சியும் வேறுண்டோ, பதம் தரும் பெருமையும் பணம் தரும் போகமும் பார்த்தால் அதைவிட கீழன்றோ, இதம் தரும் அறங்களும் இசையுடன் வாழ்தலும் எல்லாம் சுதந்திரம் இருந்தால்தான், நிதம் தரும் துயர்களை நிமிர்ந்து நின்றெதிர்த்திட நிச்சயம் சுதந்திரம் அது வேண்டும். நாமக்கல் கவிஞர். இந்த பாட்டு நல்லா படிச்சுக்கோங்க. இதை கொடுத்து கூட இந்த பாட்டு யார் இது அப்படின்னு கேட்கலாம்.
இதோட நாமக்கல் கவிஞர் பற்றின முடியுது. இதோட பார்த்தீங்கன்னா நம்ம பொதுத்தமிழில் யூனிட் 7 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம எல்லாத்துக்குமே நியூ அண்ட் ஓல்டு சமச்சீர் புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். இந்த தேப்போ மீனாட்சி சுந்தரனார், சி இலக்குவனார் இவங்க 2 பேர்த்த பற்றி ஸ்கூல் புக்கில் ஓல்டு அண்ட் நியூ சமச்சீர் புக்கில் எங்கேயுமே இருக்காது. இவங்க 2 பேர்த்துக்காகவும் நம்ம நெட்லேருந்து சர்ச் பண்ணி இவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்போம். இது வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயே பார்த்துட்டோம். ஸோ நான் இந்த எல்லா பிடிஎஃப்பையும், அதாவது திருக்குறள் 20 அதிகாரம், இந்த தேப்போ மீனாட்சி சுந்தரனார், சீக்கி இலக்குவனார், அப்புறம் நாலடியார்லேருந்து நாமக்கல் கவிஞர் வரைக்கும் எல்லாத்தையும் ஒரே பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி மெர்ஜ் பண்ணி அதை உங்களுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. இதில் பார்த்தீங்கன்னா திருக்குறளில் 20 அதிகாரமும் ஒரு 6 அதிகாரம் பார்த்தீங்கன்னா ஓல்டு சமச்சீர் புக்கில் 10 பாட்டாக அப்படியே இருக்கும். அதையும் ப்ளஸ் நெட்லேருந்து மற்ற 14 அதிகாரத்துக்கு நெட்லிருந்தும் எடுத்தும் கொடுத்துருக்கு. இது எல்லாமே நான் உங்களுக்கு ஒன்றா கன்வெர்ட் பண்ணி, அதாவது இந்த பொதுத்தமிழ் யூனிட் 7ல் அந்த 15 கேள்விக்கான கண்டென்ட் எல்லாமே ஒன்றா இந்த ஒரே பிடிஎஃப்பில் கொடுக்குறேன். நீங்கள் இதை வந்து வேறு எங்கேயும் படிக்க தேவையில்லை. இதை மட்டும், இந்த பிடிஎஃப் மட்டும் நீங்கள் நல்லா படிச்சிங்கனாவே இந்த 15 கொஸ்டினுக்கும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதோட பொதுத்தமிழ் யூனிட் 7 வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் பார்த்தாச்சு. அந்த கண்டென்ட்டுக்கான ஓல்டு அண்ட் நியூ சமச்சீர் புக்கில் இருக்கிற கண்டென்ட்டும் ஃபுல்லாகவே பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இப்போ குரூப் 1 பார்த்தீங்கன்னா கால்ஃபர் பண்ணிட்டாங்க. அடுத்து குரூப் 4ம் கால்ஃபர் பண்ணியிருப்பாங்க. டிஎன்பிசி பார்த்தீங்கன்னா சொன்னபடி அவங்களோட வேலையை செய்கிறாங்க. நம்மளும் நம்மளோட வேலையை கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னா தான் நமக்கான என்ன சொல்கிறது கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். அதனால் நல்லா படிங்க. இது வரைக்கும் ஸ்லோவாக படிச்சுட்டு இருந்தவங்க கூட இனிமேட்டு நல்லா படிங்க, கண்டினியூஸாக படிங்க. அப்போ தான் நம்மளால் வந்து சிலபஸை கவர் பண்ண முடியும். ஸோ இப்போ குரூப் 1க்கு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் மேக்ஸும் ஜிகேவும் நல்லா படிச்சுட்டு இருந்தீங்கன்னா கூட நெக்ஸ்ட்டு குரூப் 4 கால்ஃபர் பண்ண வாட்டி தமிழ் படிச்சுக்கலாம். தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த யூனிட் 7க்கு தான் ரொம்ப மெனக்கிட வேண்டியதாக இருக்கும். மற்றபடி இலக்கணம்லாம் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னாவே நம்மளால் இலக்கணத்துக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த யூனிட் 7 மட்டும்தான் வந்து நம்ம ரொம்ப மெனக்கிட்டு இந்த 15 கொஸ்டினுக்காக தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான மெட்டீரியல் ஃபுல்லாகவே இந்த ஒரே பிடிஎஃப்பில் இதில் பார்த்திங்கன்னா ஒரு 350 பக்கம் இருக்குது. அதுக்காக 350 பக்கமாக அப்படின்னு நினைக்காதீங்க. 350 பக்கத்தில் நமக்கு தேவையான கண்டென்ட் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்து நோட்ஸ் போட்டு எடுத்துக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ரொம்ப லாங் வீடியோவாக ஆயிடுச்சு. நன்றி, வணக்கம்.